ஊற்றும் தூயவரே தூமாவே உம்மை தேடினோம். அனைவரும் எழுந்து நிற்போம். புனித தோமையாருடைய நவநாளோடு இந்த திருவிழாவையும் கொடியேற்றத்தையும் நாம் துவங்குவோம். துறக்க பாடல். விசுவாசவூற்றே உயிர்த்த இயேசுவை கண்டவரே, எங்களை தயவாய் காத்தருளும் என் ஆண்டவரே, என் கடவுளே என்ற எங்கள் பாதுகாவலரே, புனித தோமையரே. எங்கள் விசுவாசவூற்றே உயிர்த்த இயேசுவை கண்டவரே, எங்களை தயவாய் காத்தருளும் என் ஆண்டவரே, என் கடவுளே என்ற எங்கள் பாதுகாவலரே, புனித தோமையரே. எங்கள் விசுவாச ஊற்றே உயிர்த்த இயேசுவை கண்டவரே, எங்களை தயவாய் காத்தருளும். இறைமகன் இயேசுவில் அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, நற்செய்தியாளர் யோவான் இயேசு பெருமான் வழங்கிய நற்செய்தியை பற்றி இவ்வாறு தொடங்குகிறார். தொடக்கத்தில் வாக்கு இருந்தது, அவ்வாக்கு கடவுளோடு இருந்தது, அவ்வாக்கு கடவுளாயும் இருந்தது. அனைத்தும் அவரால் உண்டாயின, அவரிடம் வாழ்வு இருந்தது, அவ்வாழ்வு மனிதருக்கு ஒளியாயிருந்தது, அந்த ஒளி இருளில் ஒளிர்ந்தது என்று வார்த்தையான இயேசுவை படைப்பாற்றலாகவும் படைப்பிற்கெல்லாம் வாழ்வாகவும், அவ்வாழ்வே பாவ இருள் படிந்த உலகிலும் உள்ளத்திலும் ஒளியாக ஒளிர்ந்தது என்றும் யோவான் கூறுகிறார். இயேசு வாழ்வாகவும் ஒளியாகவும் உயிராகவும் இருந்து நற்செய்தியின் வழியாகவும் நற்செயல்கள் வழியாகவும் இறையரசை இவ்வுலகில் நிலைப்படுத்தினார். இப்பணியை இவ்வுலகில் தொடர்ந்து ஆற்ற 12 திருத்தூதர்களாக தேர்ந்தெடுத்தார். 12 ஒருவர் புனித தோமையார். உலகெங்கும் சென்று படைப்பிற்கெல்லாம் நற்செய்தியை பறைசாற்றுங்கள், உடல் நலமற்றோரை குணமாக்குங்கள் என்ற இயேசுவின் இயக்கத்தை நிறைவேற்ற இயேசுவின் நற்செய்தி ஒளிபெறாத நம் பாரத நாட்டிற்கு பகலவனாய் பௌர்ணமி நிலவாய் வந்தார். நம் புனித தோமையார் யாம் பெற்ற இன்பம் பெருக இவ்வையகம் என்று பிறருடன் பகிர்ந்து கொண்டார். அவரால் நாம் இறையரசின் மக்களானோம். இயேசு வழங்கும் முடிவில்லாத வாழ்வை பெரும் பேற்றினையும் பெற்றோம். எனவே இந்தியாவின் திருத்தூதரான புனித தோமையாரோடு சேர்ந்து அவர் பரிந்துரையோடு இயேசுவிடம் செல்வோம். இருள் நீக்கும் இயேசுவின் நற்செய்தியால் நம் உள்ளத்தில் ஒளி ஏற்றுவோம். நம் வேண்டுதல்களையும் விருப்பங்களையும் நம்பிக்கையோடு எழுப்புவோம். இயேசுவின் 12 திருத்தூதர்களுள் ஒருவராக இயேசுவினால் தேர்ந்து கொள்ளப்பெற்ற புதுமை வள்ளல் புனித தோமையாரே, உம்மை குறித்து இறைவனுக்கு நன்றி கூறுகிறோம். உண்மையாகவே இயேசு உலக மீட்பர் என்று நம்பிய புதுமை வள்ளல் புனித தோமையாரே, நாங்கள் மீட்பு பெற எங்களின் இறை நம்பிக்கையை அதிகப்படுத்தும். இயேசுவின் போதனையாலும் புதுமையாலும் கவரப்பட்டு உறுதியான இறை நம்பிக்கையையும் உண்மையான அன்பையும் வளர்த்து கொண்டவரான புதுமை வள்ளல் புனித தோமையாரே, அன்பர் இயேசுவில் நாங்கள் ஆறுதல் பெற அற்புதங்களை பெற்றுத்தாரும். ஆண்டவர் இயேசு சொன்னபடி திருத்தூதருக்கு உரிய அனைத்து குணங்களிலும் சிறந்து விளங்கியவரான புதுமை வள்ளல் புனித தோமையாரே, கிறிஸ்துவின் போதனையின்படி கிறிஸ்தவர்களுக்குரிய பண்புகளில் நாங்கள் சிறந்து விளங்க மன்றாடும். இயேசுவிற்காகவும் அவரது நற்செய்தியை அறிவிக்கவும் ஏற்பட்ட இடர்களால் உயிரையும் இழக்க துணிந்த புதுமை வள்ளல் புனித தோமையாரே, உம்மை போல் நாங்களும் இயேசுவிற்கு சான்று பகர அன்றாட சிலுவைகளை சுமக்கும் மன உறுதியை பெற்று தாரும். புனித தோமையாருடைய நவநாள் ஜெபம். அனைவரும் இணைந்து ஜெபிப்போம். இந்தியாவின் திருத்தூதர் என்று எல்லா மக்களாலும் அன்போடு அழைக்கப்படும் புனிதரே, திருத்தூதரே,
இந்நேரத்தில் உம் திருப்பாதம் அண்டி வந்துள்ள எங்களை ஆசீர்வதியும். தூய ஆவியால் இந்திய நாட்டிற்கு நற்செய்தி அறிவிக்க அனுப்ப பெற்ற இயேசுவின் இனிய சீடரே, நீர் பெற்ற இறை இன்பத்தை எம்மோடு பகிர்ந்து கொண்டமைக்காக உம்மை குறித்து இறைவனுக்கு நன்றி கூறுகிறோம். இயேசுவின் உயிர்ப்பில் உறுதி பெற ஐயம் கொண்ட திருத்தூதரே, உயிர்த்த ஆண்டவர் மீது நீர் பெற்ற உறுதியான நம்பிக்கையில் நாங்களும் ஐயமற்ற நம்பிக்கை ஒளியை உறுதியாக பெற்றுக்கொண்டமைக்காக உம்மை புகழ்கின்றோம். உயிர்த்த ஆண்டவரை கண்டவுடன் என் ஆண்டவரே, என் கடவுளே என்று உள்ளம் நிறைந்த உயிருள்ள நம்பிக்கையை வெளிப்படுத்தியவரே, நற்கருணையில் இயேசுவின் பிரசன்னத்தை நாள்தோறும் கண்டு அவரை நாங்கள் முழு உள்ளத்தோடும் முழு வலிமையோடும் முழு ஆன்மாவோடும் என் ஆண்டவரே, என் கடவுளே என்று நம்பிக்கையுடன் அழைத்து இன்புற்று மகிழ இறை உணர்வை தூண்டி எழுப்பியருளும். தோமா, நீ என்னை கண்டதால் நம்பிக்கை கொண்டாய், காணாமலே நம்புவோர் பேறு பெற்றோர் என்கிற பேறு பெற்ற பெருமையை பெற்று தந்த நீர், இறை நம்பிக்கையில் நாங்கள் பேறு பெற்றவர்களாய் யாதொரு தீங்கின்றி நலமுடன் வாழ வரம் பெற்று தாரும். இயேசு கிறிஸ்துவின் 12 திருத்தூதர்களுள் ஒருவரான புதுமை வள்ளல் புனித தோமையாருடைய திருத்தலத்திற்கு வந்துள்ள அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, இறைமகன் இயேசு தம் 12 சீடர்களை இறையரசு பணிக்காக அனுப்பும்போது, நீங்கள் செல்லும் இடங்களில் விண்ணரசு நெருங்கி வந்துவிட்டது என்று பறைசாற்றுங்கள், நலம் குன்றியவர்களை குணமாக்குங்கள், இறந்தோரை உயிர் பெற்ற எழச் செய்யுங்கள், தொழுநோயாளரை நலமாக்குங்கள், பேய்களை ஓட்டுங்கள், கொடையாக பெற்றீர்கள் கொடையாகவே வழங்குங்கள் என்று தம் சீடர்களுக்கு பணித்தார். இயேசு பணித்த இப்பணியை ஏற்று பறந்து விருந்த நம் இந்திய நாட்டிற்கு வந்து இத்திருமலையில் வீற்றிருந்து நமக்காக இறைவனிடமிருந்து ஆசீர்வாதங்களை பெற்றுத்தரும் நமது புதுமை வள்ளல் புனித தோமையார் வழியாக நமது மன்றாட்டுக்களையும் சமர்ப்பிப்போம். எங்கள் வானக தந்தையே, நல் ஆயனாகவும் நடமாடும் நற்செய்தி கூடமாகவும் விளங்கிய உம் அன்பு மகன் இயேசுவை போல் எங்கள் திருத்தந்தை, ஆயர்கள், குருக்கள், துறவிகள் நற்செய்தி அறிவிப்பதில் ஆர்வம் காட்டவும் அதன்படி வாழவும் வேண்டுமென்று புதுமை வள்ளல் புனித தோமையாரின் பரிந்துரையோடு ஆண்டவரே உம்மை மன்றாடுகிறோம். எல்லாம் வல்ல இறைவா, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். தியாகத்தின் திருவுருவாய் தன்னிகர் இல்லாத தலைவனாய் விளங்கிய இயேசுவே, பணிவிடை பெறுவதற்கென்று பணிபுரியவே வந்தேன் என்ற உம் வார்த்தைக்கும் வாழ்வுக்கும் ஏற்ப உலக தலைவர்கள், எம் இந்திய நாட்டின் தலைவர்கள் மக்கள் மீது அக்கறையும் பொறுப்பும் உள்ள தலைவர்களாக விளங்கவும், உம் மதிப்பீடுகளின்படி ஒற்றுமை, சமாதானம், நீதி, உண்மை இவற்றில் சிறந்து விளங்கவும் இறையரசின் தூதுவர்களாக வாழ வேண்டுமென்று புதுமை வள்ளல் புனித தோமையார் பரிந்துரையோடு ஆண்டவரே உம்மை மன்றாடுகிறோம். எல்லாம் வல்ல இறைவா, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். புதுமைகளின் நாயகனே, எங்கள் ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவே, திருத்தூதர்களை பணித்தளத்திற்கு அனுப்பி நற்செய்தியை அறிவிக்கவும் நோய்களை குணமாக்கி பேய்களை விரட்டவும் ஆற்றல் கொடுத்தீரே. இங்கு வந்துள்ள நோயுற்றோர், மன துயரடைந்துள்ளோர், தீய சக்திகளால் தீண்டப்பட்டுள்ளோர், எதிரிகளின் சூழ்ச்சிகளால் பொறுமை இழந்தோர், வறுமையில் வாடுவோர் ஆகிய அனைவரும் தங்கள் துன்பங்களை களைந்து இன்புற்று செல்ல புதுமை வள்ளல் புனித தோமையாரின் பரிந்துரையோடு ஆண்டவரே உம்மை மன்றாடுகின்றோம். எல்லாம் வல்ல இறைவா, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். ஆண்டவராகிய இயேசுவே, நீர் எமக்காகப்பட்ட அன்பின் காயங்களே, உம் சீடர் தோமையாருக்கு உமது உயிர்ப்பில் உறுதி கொள்ள ஆதரமாக இருந்து எங்களின் உறவு வாழ்வில் துயர் களைவதாக இந்த காயங்களையும் ஏற்றுக்கொள்ளவும், அஞ்சா நெஞ்சத்தோடு அன்பு பணிபுரியவும், நாங்கள் எல்லா சூழ்நிலைகளிலும் உம்மிடம் நிலைத்து நிற்கவும் வேண்டுமென்று புதுமை வள்ளல் புனித தோமையார் பரிந்துரையோடு ஆண்டவரே உம்மை மன்றாடுகிறோம். எல்லாம் வல்ல இறைவா, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும்.
நீங்கள் என்னை தேர்ந்து கொள்ளவில்லை, நான் தான் உங்களை தேர்ந்து கொண்டேன் என்று புனித தோமையாரை நற்செய்தி பணிக்காக அழைத்து கொண்ட கருணை வள்ளல் இயேசுவே, எம் இளைஞர் இளம் பெண்கள் ஒழுக்கத்தில் சிறந்து விளங்கவும் கடின உழைப்பால் ஒளிமயமான எதிர்கால வாழ்வை பெற்று பெற்றோர், உற்றார், உறவினர், நண்பர்களுக்கு உதவியாக இருக்கவும் நற்செய்தியின் தூதுவர்களாய் வாழ அருள் புரிய வேண்டுமென்று புதுமை வள்ளல் புனித தோமையாரின் பரிந்துரையோடு ஆண்டவரே உம்மை மன்றாடுகிறோம். எல்லாம் வல்ல இறைவா, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, நமது தனிப்பட்ட தேவைகளுக்காகவும் ஒரு சில வினாடிகள் அமைதியாக ஜெபிப்போம். நன்றி அறிதல் மன்றாட்டு. மாபெரும் கொடையாளரே, மண்ணிலே இருந்தாலும் திருத்தலமலை உயர்ந்தே உள்ளது, தலை நிமிர்ந்து நில்லுங்கள், உங்கள் மீட்பு அண்மையில் உள்ளது என்கிற உம் இறைவார்த்தை எம் உள்ளத்தையும் உள்ளத்தின் உணர்வுகளையும் உம்மை நோக்கி எழுப்பி உள்ளது. ஏனெனில் உம் வார்த்தையால் நாங்கள் ஆறுதல் அடைந்தோம், உம் அற்புதங்களால் சுகமடைந்தோம், உம் பரிவால் பாவ மன்னிப்பு அடைந்தோம், உம் வல்லமையால் மரண தருவாயிலிருந்து காப்பாற்றப்பட்டோம். நீ நம்பியபடியே உமக்கு ஆகட்டும் என்று நம்பியவர்களுக்கு அற்புதங்கள் செய்தவரே, அந்த ஆற்றலை நம் திருத்தூதர்களுக்கு தந்தவரே, புதுமை வள்ளல் புனித தோமையார் வழியாக நாங்கள் பெற்ற அனைத்து நன்மைகளுக்கும் நன்றி கூறுகிறோம். உம் உடன் இருப்பும் தோழமையும் எம்மோடு என்றும் இருப்பதாக. ஆமீன். பிணியுற்றோர், பல்வேறு துயரத்தில் இருப்போர், வரம் வேண்டுவோர் ஆகியவர்களுக்காகவும் நாம் ஜெபிப்போம். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவே, கேளுங்கள் கொடுக்கப்படும், தட்டுங்கள் திறக்கப்படும், தேடுங்கள் கண்டடைவீர்கள் என மொழிந்தீரே. தாவீதின் மகனே, எங்கள் மேல் இரக்கமாயிரும் என்று நோயாளர்கள் அழைத்தபோது இரக்கம் காட்டி குணமளித்தீர். நீர் விரும்பினால் குணமாக்க முடியும் என்று ஊனமுற்றவர் அழைத்தபோது விரும்புகிறேன் குணமாகு என்று குணமளித்தீர். உம் ஒரு வார்த்தையால் நோய்கள் குணமானது, பேய்கள் நீங்கியது. உம்மை நம்பிக்கையோடு தேடி வந்துள்ள எம்மை கண்ணோக்கி இரக்கம் கொண்டு நலமான வாழ்வை தந்தருளும். நாங்கள் அன்பு செலுத்துகிறவர்களையும் எங்கள் பகைவர்களையும் எங்கள் ஜெபம் யாருக்கு தேவையோ அவர்களையும் ஆசீர்வதியும். நாங்கள் உமக்கு சொந்தமான மக்கள், உம்மால் மீட்கப்பட்டவர்கள். நீர் எம்மோடு தங்கி பிணியில்லா பேரின்ப வாழ்வை தந்தருளும். ஆமேன். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக, உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை, மகன், தூய ஆவியார் உங்களை ஆசீர்வதித்து அர்ச்சித்து புனிதப்படுத்தி சமாதானத்தையும் மகிழ்ச்சியையும் நிறைவாழ்வையும் தந்து வழிநடத்தி காத்தருள்வாராக. ஆமென். வார்த்தை வழியிலே வாழச் சொல்வதும், வாழும் வாழ்விலே வரங்கள் பொழிவதும், நன்மை நெறியிலே நம்மை பகிரவும், நாளும் நமக்குள்ளே நம்பிக்கை வளர்ப்பதும், இறைவனே தம்மையே மனிதருக்கு அளிக்கும் இணையற்ற வழியின் புனித நிகழ்விலே அன்பு தீபம்
சங்கமமாவோம். அன்பர் இயேசு பலியில் இணைந்து சரித்திரமாவோம். மங்கள ஆரத்தி எடுத்தும்மை அழைத்தோம், குருகுலமே வருக. மங்கள ஆரத்தி எடுத்தும்மை அழைத்தோம், இறை மக்களே வருக. திருப்பலி செலுத்திட வருக வென்றழைத்தோம், குருகுலமே வருக. திருப்பலி பங்கேற்க வருக வென்றழைத்தோம், இறை மக்களே வருக. குருகுலமே வருக, இறை மக்களே வருக. நேர்மை உணர்விலே நம்மை துடிப்பதும், நேய பணியிலே நம்மை இணைப்பதும், இந்த பலி இறைவன் பலி இணையில்லாத பலிதான். இந்த பலி இறைவன் பலி இணையில்லாத பலிதான். மணிக்கும் மனதிலே மகிழ்வை பொழிவதும், மாந்தர் வாழ்விலே ஒன்றிக்க செய்வதும், இந்த பலி இறைவன் பலி இணையில்லாத பலிதான். இந்த பலி இறைவன் பலி இணையில்லாத பலிதான். அப்பமும் ரசமுமே, அப்பமும் ரசமுமே இறை உயிராகும். அற்புதங்கள் நிகழ்ச்சி நம்மை மறைகுடலாகும். அன்பு தீபம் இதயமேந்தி சங்கமமாகும். அன்பரேசு பலியிலே சரித்திரமாகும். தந்தை மகன் தூயாவியாரின் பெயராலே நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூயாவியாரின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. உம் ஆன்மாவோடும் இருப்பதாக. அனைவரும் அமர்ந்து கொள்வோம். திருப்பலி முன்னுரை. அன்பார்ந்த இறைமக்களே, உலகெங்கும் சென்று படைப்பிற்கெல்லாம் நற்செய்தியை பறைசாற்றுங்கள் என்கிற இயேசுவின் அழைப்பை ஏற்று நம் இந்திய நாட்டிற்கு இயேசுவின் நற்செய்தியை கொண்டு வந்தவரான புனித தோமையாரின் பாதம் பதித்த நமது திருமலையில் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் தூய குடும்பமாக திருத்தூதரான புனித தோமையார் திருவிழா கொடியேற்ற திருப்பலியில் கலந்து கொள்ள வந்துள்ள உங்கள் அனைவரையும் இன்முகத்தோடு வரவேற்கிறோம். இன்றைய நாளில் புனித தோமையார் கொடியேற்றம் மற்றும் திருப்பலியை நிறைவேற்ற வருகை தந்துள்ள பேரருட் திரு அந்துபான், அருட்பணி தாமஸ் ஞானதுரை, மறைவட்ட அருட்தந்தையர்கள் அனைவரையும் இந்த திருப்பலியை சிறப்பிக்கின்ற புனித சவேரியார் அன்பியம், புனித அருளானந்தர் அன்பியம், தோமையார் அன்னதான குழு மலையடிப்பட்டி, புதுப்பட்டி தெற்கு அஞ்சல்காரன்பட்டி, செபஸ்தியார்பட்டி இறைமக்கள் அனைவரையும் அன்போடு வரவேற்கின்றோம். புனித தோமையாரின் இரத்த சாட்சியத்தில் 1950ஆம் ஆண்டு மறைசாட்சியாக மடிந்ததின் நினைவை மாபெரும் கொண்டாட்டமாக கொண்டாடி மகிழ்கிறோம். இயேசுவின் திருத்தூதர்களே மிகவும் தூர தேசத்திற்கு பயணம் செய்து ஆண்டவருடைய நற்செய்தியை உலகிற்கு பறைசாற்றிய ஆழமான நம்பிக்கை நிறைந்தவராக புனித தோமையார் விளங்குகிறார். இயேசுவின் உயிர்ப்பினை ஆதாரத்தோடு நம்பியவராய், என் ஆண்டவரே,
என் தேவனே என்று தனது நம்பிக்கையை அறிக்கையிட்டார். அந்த உறுதியான நம்பிக்கையினால் இந்திய நாட்டில் இயேசுவை பற்றிய நற்செய்தியை அறிவித்து ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவிற்கு சாட்சியாக வாழ்ந்தார். அவருடைய ஆழமான நம்பிக்கை நிறைந்த ஆன்மீக வாழ்வை நாமும் பின்பற்றவும், இறை நம்பிக்கையில் உறுதியோடு இருந்து ஆண்டவருடன் பயணிக்கவும், அவருடைய உடனிருப்பை உணர்ந்தவர்களாக புனித தோமையாரை போன்று நாமும் நம்முடைய விசுவாச வாழ்வை புதுப்பித்தும் ஆழப்படுத்தியும் இயேசுவின் சாட்சிகளாக திகழ்வோம். புனித தோமையார் மறைசாட்சி வாழ்வு நம்மையும் நம் குடும்பத்தையும் நம்மை சார்ந்தவர்களையும் கிறிஸ்து மீது நம்பிக்கை கொண்டு அவரை மட்டுமே பற்றி கொண்டு கூற்றுப்பற்றொருக்கிய திரு அவையாக பயணிக்க அருள் வேண்டி இத்திருப்பலியில் பக்தியோடு பங்கு பெறுவோம். இத்திருப்பலியை ஒப்புக் கொடுத்து ஜெபிக்கக்கூடிய குடும்பங்கள்: மலையடிப்பட்டி முள்ளிப்படியார் குடும்பம், தாமஸ் விக்டர் ரெஜினா மேரி குடும்பத்தினருக்கு தூய தோமையாரின் பரிந்துரை ஜெபத்தின் வழியாக இதுவரை இறைவன் செய்த எல்லா நன்மைகளுக்கு நன்றியாகவும், குடும்பத்தில் மரித்த தாய் இன்னாசியம்மாள் அவர்களின் ஆன்மா இறைவனை இளைப்பாரவும், மேலும் குடும்பத்தில் மரித்த ஆன்மாக்கள் இறைவனை இளைப்பாரவும், குடும்பத்துள்ள அனைவருக்கும் உடல் சுகமும் இறை ஆசீரும் கிடைக்கும்படியாக மலையடிப்பட்டி கவண்ட தாமஸ் குழந்தை தெரஸ் குடும்பத்தினருக்கு தூய தோமையாரின் பரிந்துரை ஜெபத்தின் வழியாக இதுவரை இறைவன் செய்த எல்லா நன்மைகளுக்கு நன்றியாகவும், குடும்பத்தில் மரித்த ஆன்மாக்கள் இறைவனை இளைப்பாரவும், குடும்பத்துள்ள அனைவருக்கும் உடல் சுகமும் இறை ஆசீரும் கிடைக்கும்படியாக புறத்தாக்குடி மருத்துவர் டென்னிஸ் சகாயம் ரித்தின் தீபக் குடும்பத்தினருக்கு இதுவரை இறைவன் செய்த எல்லா நன்மைகளுக்கு நன்றியாகவும், நினைத்த காரியங்கள் நிறைவேறும்படியாகவும், குடும்பத்தில் மரித்த ஆரோக்கியம் அவர்களின் 3ஆம் ஆண்டு நினைவாகவும், குடும்பத்துள்ள அனைவருக்கும் உடல் சுகமும் இறை ஆசீரும் கிடைக்கும்படியாக மணப்பாறை ராஜபாண்டியன் குடும்பத்தினருக்கு இதுவரை இறைவன் செய்த எல்லா நன்மைகளுக்கு நன்றியாகவும், ராஜபாண்டியனுக்கு அமிர்தா பல்கலைக்கழகத்தில் இடம் கிடைத்ததற்கு நன்றியாகவும், தர்சினி பாண்டிக்கு படிப்பதற்கு சீட் கிடைக்கவும், தங்கப்பாண்டி குடும்ப கருத்துக்கள் நிறைவேறவும், குடும்பத்துள்ள அனைவருக்கும் உடல் சுகமும் இறை ஆசீர் கிடைக்கும்படியாக மலையடிப்பட்டி சிம்ரோஸ் குடும்பத்தினருக்கு இதுவரை இறைவன் செய்த எல்லா நன்மைகளுக்கு நன்றியாகவும், இன்று பிறந்த நாள் காணும் தாய் தனபாக்கியம் அவர்களுக்கு நல்ல உடல் சுகம் கிடைக்கவும், மனைவி ரூத் சரண்யாவுக்கு நல்ல உடல் சுகம் கிடைக்கவும், குடும்பத்துள்ள அனைவருக்கும் உடல் சுகமும் ஒற்றுமை சமாதானம் இறையாசீர் கிடைக்கும்படியாக புதுப்பட்டி கோழிக்குஞ்சார் குடும்பம் ஜான் பீட்டர் கிறிஸ்டின் மாலா குடும்பத்தினருக்கு தூய தோமையாரின் பரிந்துரை ஜெபத்தின் வழியாக இதுவரை இறைவன் செய்த எல்லா நன்மைகளுக்கு நன்றியாகவும், நினைத்த காரியங்கள் நிறைவேறும்படியாகவும், பிள்ளைகள் நன்கு படிக்கவும், இறை பக்தியில் வளரவும், செய்யும் தொழில் சிறப்பாக நடைபெறவும், மனைவிக்கு நல்ல உடல் சுகம் கிடைக்கவும், குடும்பத்துள்ள அனைவருக்கும் உடல் சுகமும் இறை ஆசீரும் கிடைக்கும்படியாக மலடிப்பட்டி பந்தல் வீட்டுக்கார குடும்பம் அந்தோணிசாமி பவுலின் மேரி மகன் தாமஸ் ஜெயபால் குடும்பத்தினருக்கு இதுவரை இறைவன் செய்த எல்லா நன்மைகளுக்கு நன்றியாகவும், குடும்பத்தில் மரித்த தாமஸ் ஜெயபால் அவர்களின் 23ஆம் ஆண்டு நினைவு திருப்பலியாகவும், மேலும் குடும்பத்தில் மரித்த சேசுராஜா லூர்து மேரி இவர்களின் ஆன்மா இறைவனை இளைப்பாரவும், பிள்ளைகள் நன்கு படிக்கவும், இறை பக்தியில் வளரவும், குடும்பத்துள்ள அனைவருக்கும் உடல் சுகமும் ஒற்றுமை சமாதானம் இறையாசீர் கிடைக்கும்படியாக மலையடிப்பட்டி ஆரோக்கியமேரி குடும்பத்தினருக்கு தூய தோமையார் வழியாக பெற்றுக்கொண்ட அனைத்து நன்மைகளுக்கு நன்றியாகவும், மகன் பால்ராஜ் இறந்த 9ஆம் ஆண்டு நினைவு நாளில் அவர்களின் ஆன்மா இறைவனை இளைப்பாரவும், மேலும் கணவர் ஆரோக்கியம், மகன் சேசு சகாயராஜ், செலஸ்டினா, பெற்றோர் உற்றார் உறவினர்களுடைய ஆன்மாக்கள் இறைவனை இளைப்பாரவும், பேர பிள்ளைகள் கல்வி அறிவிலும் இறை பக்தியிலும் கீழ்ப்படிதலும் தெய்வ பயத்தில் வளரவும், குடும்பத்திற்கு இறையாசீர் கிடைக்கும்படியாக புதுப்பட்டி ஓந்தார் குடும்பம் விசுவாசம் ஆரோக்கியம்மாள் குடும்பத்தினருக்கு தூய தோமையாரின் பரிந்துரை ஜெபத்தின் வழியாக இதுவரை இறைவன் செய்த எல்லா நன்மைகளுக்கு நன்றியாகவும், சிறப்பாக மாடு நல்ல முறையில் கன்று என்றதற்கு நன்றியாகவும், மகன்கள் மகள் குடும்பத்தில் ஒற்றுமை சமாதானம் நிலைத்திருக்கவும், பேர பிள்ளைகள் கல்வி அறிவிலும் இறை பக்தியிலும் கீழ்ப்படிதலும் தெய்வ பயத்தில் வளரவும், குடும்பத்தில் மரித்த ஆன்மாக்கள் இறைவனை இளைப்பாரவும், குடும்பத்துள்ள அனைவருக்கும் உடல் சுகமும் இறை ஆசீரும் கிடைக்கும்படியாக மலையடிப்பட்டி திண்டுக்கல்லார் குடும்பம் ஆரோக்கியம்மாள் குடும்பத்தினருக்கு தூய தோமையாரின் பரிந்துரை ஜெபத்தின் வழியாக இதுவரை இறைவன் செய்த எல்லா நன்மைகளுக்கு நன்றியாகவும், தனக்கு விரைவில் நல்ல சுகம் கிடைக்கும்படியாகவும், பேரனுக்கு பெண் குழந்தை பிறந்ததற்கு நன்றியாகவும், குடும்பத்தில் மரித்த தோமாஸ் பாக்கியம் ஆரோக்கியம் அருளப்பன் சபரிமுத்து ராயப்பன் சபரியாயி மோட்சமரி ஆரோக்கியம் சேசுராஜ் லில்லி தரஸ் லூர்து அருள் செல்வி பன்னீர்செல்வம் அந்தோணிசாமி இவர்களின் ஆன்மா இறைவனை இளைப்பாரவும், குடும்பத்திற்கு இறையாசீர் கிடைக்கும்படியாக புதுப்பட்டி எருமைக்கார குடும்பம் சேவியர் வேளாங்கண்ணி பூங்காவனம் குடும்பத்தினருக்கு தூய தோமையாரின் பரிந்துரை ஜெபத்தின் வழியாக இதுவரை இறைவன் செய்த எல்லா நன்மைகளுக்கு நன்றியாகவும், மகன்கள் செய்யும் தொழில் சிறப்பாக நடைபெறவும், வீடு கட்டும் பணி நல்ல முறையில் நடைபெறவும், விவசாயம் செழிக்கவும், கால்நடைகள் வளம் பெறவும், குடும்பத்துள்ள அனைவருக்கும் உடல் சுகமும் இறை ஆசீரும் கிடைக்கும்படியாக
கல்பளைத்தான்பட்டி நாட்டாண்மை குடும்பம் ஜேம்ஸ் ஆரோக்கியம் குடும்பத்தினருக்கு தூய தோமையாரின் பரிந்துரை ஜெபத்தின் வழியாக இதுவரை இறைவன் செய்த எல்லா நன்மைகளுக்கு நன்றியாகவும் பேர குழந்தைகள் கல்வி அறிவிலும் இறை பக்தியிலும் கீழ்ப்படிதலும் ஞானத்திலும் சிறந்து விளங்கும்படியாகவும் குடும்பத்தில் மரித்த 22வது நினைவு நாளை நினைவு கூறும் தேவசகாயம் அவர்களின் ஆன்மா இறைவனை இளைப்பாரவும், மேலும் குடும்பத்தில் மரித்த பிரகாஷ் சந்தனகுமார், மரியானந்தம், மரிய ஜோஸ்பின், மார்க்ரெட், கெலன் இவர்களின் ஆன்மா இறைவனை இளைப்பாரவும், குடும்பத்துள்ள அனைவருக்கும் உடல் சுகமும் இறை ஆசீரும் கிடைக்கும்படியாக மலையடிப்பட்டி மணியம் பிரான்சிஸ் குடும்பத்தினருக்கு புனித தோமையாரின் பரிந்துரை ஜெபத்தின் வழியாக இதுவரை இறைவன் செய்த எல்லா நன்மைகளுக்கு நன்றியாகவும் நினைத்த காரியங்கள் நிறைவேறும்படியாகவும் செய்யும் தொழில் சிறப்பாக நடைபெறவும், குடும்பத்தில் மரித்த ஆன்மாக்கள் இறைவனை இளைப்பாரவும், குடும்பத்துள்ள அனைவருக்கும் உடல் சுகமும் ஒற்றுமை சமாதானம் இறையாசிர் கிடைக்கும்படியாக இத்திருப்பலியை ஒப்புக் கொடுத்து ஜெபிக்கிறார்கள். அன்பார்ந்தோர்களே, இன்றைய நாளிலே நமக்கு இந்த தோமையார் திருவிழாவை கொடியேற்றி நமக்கு துவங்கி வைக்க நமது மறை மாவட்டத்தினுடைய முதன்மை குரு தந்தை அந்துவான் அவர்கள் நம் மத்தியில் வந்திருக்கிறார்கள். தந்தை அவர்களை மீண்டும் ஒரு முறை இங்கே இருக்கக்கூடிய நம் அனைவரின் சார்பாக அன்போடு கரவொலி எழுப்பி வருக வருகவென வரவேற்கின்றோம். எனவே இந்த நாளிலே இந்த திருப்பலியில் கலந்து கொண்டு ஜெபிக்கிற உங்கள் அனைவரையும் அன்போடு வரவேற்கின்றேன். அனைவருமே எழுந்து நிற்போம். இந்த தூய திருப்பலியை தகுதியோடு ஒப்புக் கொடுக்க தடையாக இருக்கிற நம்முடைய குற்றங்களை குறைகளை நாம் ஏற்றுக்கொள்வோம். மனம் வருந்தி இறைவனிடத்திலே மன்னிப்பையும் வேண்டுவோம். எல்லாம் அல்ல இறைவனிடமும் சகோதர சகோதரிகளே உங்களிடமும் நான் பாவியை ஏற்றுக்கொள்கிறேன். ஏனெனில் சிந்தனையாலும் சொல்லாலும் செயலாலும் கடமைகள் தவறியதாலும் பாவங்கள் பல செய்தேன். என் பாவமே என் பாவமே என் பெரும் பாவமே. ஆகையால் இப்பொழுதும் கன்னியான புனித மரியாவையும் வானதூதர் புனிதர் அனைவரையும் சகோதர சகோதரிகளே உங்களையும் நம் இறைவனாகிய ஆண்டவரிடம் எனக்காக வேண்டிக் கொள்ள மன்றாடுகிறேன். எல்லாம் அல்ல இறைவன் நம் மீது இரக்கம் வைத்து நம் பாவங்களை எல்லாம் மன்னித்து நம்மை நிலையான வாழ்விற்கு அழைத்து செல்வாராக. ஆமென். உன்னதங்களிலே கடவுளுக்கு மாட்சி உண்டாகுக. உலகினிலே நல்மனத்தோடு அமைதி உண்டாகுக. புகழுகின்றோம் யாம் உம்மையே, வாழ்த்துகின்றோம் இறைவனே. உமக்கு ஆராதனை புரிந்து
எல்லாம் வல்ல இறைவா, எங்கள் நாட்டுக்கு நற்செய்தியை கொண்டு வந்த திருத்தூதரான புனித தோமாவின் விழாவை முன்னிட்டு நாங்கள் பெருமை கொள்ள அருள் புரிவீராக. அவரது பரிந்துரையின் ஆற்றலால் நேர்மையான இதயத்தோடு உம்மை தேடுகின்ற அனைவரும் இயேசு கிறிஸ்துவை ஆண்டவர் எனவும் கடவுள் எனவும் ஏற்று அவர் திருவடிகளில் சரணடைய செய்வீராக. உம்மோடு தூயாவியாரின் ஒன்றிப்பில் இறைவனா என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் வழியாக உம்மை மன்றாடுகின்றோ. முதல் வாசக முன்னுரை. நூற்றுவோர் தலைவரான சொர்நெலியு இறைவனின் அறிவுறுத்தலின்படி திருத்தூதர் பேதுருவை இல்லத்தில் வரவேற்று அவர்தம் திருவுரையை ஆவலோடு கேட்கிறார். கடவுள் ஆள் பார்த்து செயல்படுவதில்லை. ஆண்டவருக்கு அஞ்சி நடந்து நேர்மையாக செயல்படுவரே ஏற்புடையவர் என்று திரு அவைக்கு அறிவுறுத்தும் முதல் வாசகத்திற்கு செவிமடுப்போம். கடவுள் ஆள் பார்த்து செயல்படுவதில்லை. திருத்தூதர் பணிகள் நூலிலிருந்து முதல் வாசகம். பிரிவு 10. வாழ்வுதரும் இறைவனின் உயிருள்ள அருள்வாக்குகள் 24 35 முடிய. அடுத்த நாள் பேதுரு செசாரியா நகரை சென்றடைந்தார். கொர்நெலியு தம் உறவினர்களையும் நெருங்கிய நண்பர்களையும் வரவழைத்து அவருக்காக காத்து கொண்டிருந்தார். பேதுரு உள்ளே வரவே கொர்நெலியு அவரை எதிர்கொண்டு போய் அவர் காலில் விழுந்து வணங்கினார். பேதுரு, எழுந்திடும், நானும் ஒரு மனிதன்தான் என்று கூறி அவரை எழுப்பினார். அவரோடு பேசியவாறே பேதுரு உள்ளே சென்றார். அங்கு பலர் வந்திருப்பதைக் கண்டு அவர்களை பார்த்து, ஒரு யூதன் பிற குலத்தவரிடம் செல்வதும் அவர்களோடு உறவாடுவதும் முறைகேடு என்பதை நீங்கள் அறிவீர்கள். ஆனால் யாரையும் தீட்டுள்ளவர் என்றோ தூய்மையற்றவர் என்றோ சொல்லக்கூடாது என கடவுள் எனக்கு காட்டினார். ஆகவே நீங்கள் என்னை வரவழைத்த போது மறுப்பு கூறாமல் வந்தேன். இப்போது சொல்லும், எதற்காக என்னை வரவழைத்தீர் என்று வினவினார். அதற்கு கொர்நெலியு கூறியது, 3 நாட்களுக்கு முன் இதே நேரத்தில், அதாவது பிற்பகல் 3 மணிக்கு என் வீட்டில் நான் இறைவனிடம் வேண்டிக் கொண்டிருந்தேன். அப்போது பளபளப்பான ஆடை அணிந்த ஒருவர் என் முன் வந்து நின்றார். அவர் என்னிடம், கொர்நெலியு, உம் வேண்டுதலை கடவுள் கேட்டருளினார். உம் இரக்கச் செயல்களை அவர் நினைவில் கொண்டார். ஆகவே நீர் யோப்பாவுக்கு ஆள் அனுப்பி பேதுரு என்னும் பெயருடைய சீமோனை வரவழையும். அவர் தோல் பதனிடுபவராகிய சீமோன் வீட்டில் விருந்தினராக தங்கி இருக்கிறார். அவ்வீடு கடலோரத்தில் உள்ளது என்றார். எனவேதான் உடனே உமக்கு ஆள் அனுப்பினேன். நீரும் இங்கு வந்தது நல்லது. ஆண்டவர் பணித்த அனைத்தையும் இப்போதும் உம் வழியாக கேட்பதற்கு நாங்கள் யாவரும் கடவுள் திருமுன் கூடியிருக்கின்றோம். அப்போது பேதுரு பேசத் தொடங்கி, கடவுள் ஆள் பார்த்து செயல்படுவதில்லை என்பதை நான் உண்மையாகவே உணர்கிறேன். எல்லா இனத்தவரிலும் அவருக்கு அஞ்சி நடந்து நேர்மையாக செயல்படுபவரே அவருக்கு ஏற்புடையவர். ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி. அடைக்கலம் புகுந்தேன்.
செய்த உள்ளங்கள் அகன்று போகலாம், அழுகையும் கண்ணீரும் சொந்தமாகலாம். நம்மை சென்ற மனிதர்கள் நகைத்து ஒதுங்கலாம், தனிமையும் வெறுமையுமே என்று தொடரலாம். இறைவா நீ என்னை கைவிடாய், ஆறுதலாய் நீ இருக்க அச்சமின்றி வாழுவேன். உம்மிடம் அடைக்கலம் புகுந்தேன் இறைவா, உம்மிடம் அடைக்கலம் புகுந்தேன். உண்மை நெறியில் செல்வதால் உலகம் இருக்கலாம், உரிமை காக்க உழைப்பதனால் உயிரை சிதைக்கலாம். பொதுநலனை பேணுவதால் பெயரை இழக்கலாம், வேதனையும் நெருக்கடியும் வாழ்வில் நிலைக்கலாம். இறைவா நீ என்னை கைவிடாய், ஆறுதலாய் நீ இருக்க அச்சமின்றி வாழுவேன். உம்மிடம் அடைக்கலம் புகுந்தேன் இறைவா, உம்மிடம் அடைக்கலம் புகுந்தேன். உம்மிடம் அடைக்கலம் புகுந்தேன் இறைவா, உம்மிடம் அடைக்கலம் புகுந்தேன். அன்பு தெய்வம் நீ அருகில் இருக்கையில் ஆறுதலை அடைந்திடுவேனே, உந்தன் அன்பையும் அறிந்திடுவேனே. உம்மிடம் அடைக்கலம் புகுந்தேன் இறைவா, உம்மிடம் அடைக்கலம் புகுந்தேன். இரண்டாம் வாசக முன்னுரை. நாம் இறைமக்கள், சமுதாயத்தின் உடன் குடிமக்கள், கடவுளின் குடும்பத்தை சார்ந்தவர்கள், கிறிஸ்துவை மூளைக்கல்லாக கொண்ட கட்டடம் என்று கிறிஸ்தவர்களாகிய நம்மை பெருமைப்படுத்தும் புனித பவுல் எபிசியருக்கு எழுதிய திருமறைக்கு செவிமடுப்போம். இரண்டாம் வாசகம். திருத்தூதர்களை அடித்தளமாக கொண்டு அமைக்கப்பட்ட கட்டடமாய் இருக்கிறீர்கள். திருத்தூதர் பவுல் எபேசியருக்கு எழுதிய திருமுகத்திலிருந்து வாசகம். அதிகாரம் 2, இறை திருவசனங்கள் 19 முதல் 22 வரை. சகோதர சகோதரிகளே, இனி நீங்கள் அந்நியர் அல்ல, வேற்று நாட்டினரும் அல்ல, இறைமக்கள் சமுதாயத்தின் உடன்குடிமக்கள், கடவுளின் குடும்பத்தை சேர்ந்தவர்கள், திருத்தூதர்கள், இறைவாக்கினர்கள் ஆகியோர்களை அடித்தளமாகவும் கிறிஸ்து இயேசுவை மூளைக்கல்லாகவும் கொண்டு அமைக்கப்பட்ட கட்டடமாயிருக்கிறீர்கள். கிறிஸ்துவின் உறவில் கட்டடம் முழுவதும் இசைவாக பொருந்தி ஆண்டவருக்கென்று தூய கோவிலாக வளர்ச்சி பெறுகிறது. நீங்களும் அவரோடு இணைந்து தூய ஆவி வழியாக கடவுளின் உறைவிடமாக கட்டப்பட்டு வருகிறீர்கள். இது ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி.
ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. யோவான் எழுதிய தூய நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே மாட்சி உமக்கே. யோவான் நற்செய்தி அதிகாரம் 11 இறை வசனங்கள் 1-16 முடிய. யோவான் நற்செய்தி அதிகாரம் 11 இறை வசனங்கள் 1-16 முடிய. பெத்தேனியாவில் வாழ்ந்து வந்த லாசர் என்னும் ஒருவர் நோயுற்றிருந்தார். அவ்வூரில்தான் மரியாவும் அவருடைய சகோதரியான மார்த்தாவும் வாழ்ந்து வந்தனர். இந்த மரியாதான் ஆண்டவர் மேல் நறுமண தைலம் பூசி தமது கூந்தலால் அவரது காலடிகளை துடைத்தவர். நோயுற்றிருந்த லாசர் இவருடைய சகோதரர். லாசரின் சகோதரிகள் இயேசுவிடம் ஆள் அனுப்பி, ஆண்டவரே, உம் நண்பர் நோயுற்றிருக்கிறான் என்று தெரிவித்தார்கள். அவர் இதை கேட்டு, இந்நோய் சாவில் போய் முடியாது, கடவுளின் மாட்சி விளங்கவே இவன் நோயுற்றான். இதனால் மானிட மகனும் மாட்சி பெறுவார் என்றார். மார்த்தாவிடமும் அவருடைய சகோதரியான மரியாவிடமும் லாசரிடமும் இயேசு அன்பு கொண்டிருந்தார். லாசர் நோயுற்றிருந்ததை கேள்விப்பட்ட பிறகு தாம் இருந்த இடத்தில் இன்னும் 2 நாள் அவர் தங்கியிருந்தார். பின்னர் தாம் சீடரிடம், மீண்டும் யூதேயாவுக்கு போவோம், வாருங்கள் என்று கூறினார். அவருடைய சீடர்கள் அவரிடம், ரபி, இப்போது தானே யூதர்கள் உம்மேல் கல் எறிய முயன்றார்கள், மீண்டும் அங்கு போகிறீரா என்று கேட்டார்கள். இயேசு மறுமொழியாக, பகலுக்கு 12 மணி நேரம் உண்டு அல்லவா? பகலில் நடப்பவர் இடறி விடுவதில்லை, ஏனெனில் பகல் ஒளியில் பார்க்க முடிகிறது. ஆனால் இரவில் நடப்பவர் இடறி விழுவார், ஏனெனில் அப்போது ஒளி இல்லை என்றார். இவ்வாறு கூறிய பின், நம் நண்பர் லாசர் தூங்குகிறான், நான் அவனை எழுப்புவதற்காக போகிறேன் என்றார். அவருடைய சீடர் அவரிடம், ஆண்டவரே, அவர் தூங்கினால் நலமடைவார் என்றனர். இயேசு அவருடைய சாவை குறிப்பிட்டே இவ்வாறு சொன்னார். வேறு தூக்கத்தையோ அவர் குறிப்பிட்டதாக அவர்கள் நினைத்தார்கள். அப்போது இயேசு அவர்களிடம், லாசர் இறந்துவிட்டான் என்று வெளிப்படையாக சொல்லிவிட்டு, நான் அங்கு இல்லாமல் போனது பற்றி உங்கள் பொருட்டு மகிழ்கிறேன், ஏனெனில் நீங்கள் என்னை நம்புவதற்காக இது ஒரு வாய்ப்பாகிறது. அவனிடம் போவோம், வாருங்கள் என்றார். திதிம் என்னும் தோமா தம்முடன் சீடரிடம், நாமும் செல்வோம், அவரோடு இறப்போம் என்றார். ஆண்டவரின் அருள்வாக்கு. கிறிஸ்துவே உமக்கு புகழ். இயேசு கிறிஸ்துவில் எனக்கு பிரியமான சகோதரர்களே, சகோதரிகளே, இந்த திருமலையில் வீற்றிருந்து நம் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிக்கிற புனித தோமையாருடைய விழாவை நாம் மகிழ்ச்சியோடு கொண்டாட இந்த திருப்பலி மற்றும் கொடியேற்றத்தின் வழியாக நாம் தொடங்க இருக்கிறோம். திருவிவிலியத்தில் மலை என்பது கடவுளுடைய உடனிருப்பின் ஒரு அடையாளம். எப்பொழுதெல்லாம் மோசே மலை மீது ஏறி இறைவனிடம் மன்றாடுகிறாரோ அப்பொழுதெல்லாம் கடவுள் அந்த மலையை தன்னுடைய உடனிருப்பால் நிரப்பி மோசையை ஆசீர்வதித்தார் என்று நாம் அவருடைய வாழ்விலை பார்க்கிறோம். இவ்வாறு மலை என்பது கடவுளுடைய ஒரு உடனிருப்பின் அடையாளமாக இருக்கிறது. இன்றைக்கு இந்த மலை மீது நாம் ஒன்றாக கூடி வந்திருக்கிறோம் என்றால் அந்த கடவுள் நம்மோடு இருக்கிறார் என்கின்ற அந்த ஒரு உணர்வை நாம் பெற வேண்டும். ஏதோ ஒரு மலை மீது ஏறி வந்தோம், ஒரு திருப்பலியில் பங்கேற்றோம் என்பது மட்டுமல்ல. மலை என்பது கடவுளுடைய உடனிருப்பின் அடையாளம். அந்த கடவுள் நம்மோடு உடனிருக்கிறார் என்கின்ற அந்த ஒரு ஆழமான நம்பிக்கை உணர்வை நாம் எப்பொழுதுமே வளர்த்து கொள்ள வேண்டும். எனவே தான் இந்த மலை மீது ஒரு அழகிய ஆலயம் உருவாக்கப்பட்டு இங்கே வழிபாடுகள் எல்லாம் தொடர்ந்து நடைபெறுகின்றன. எனவே
கடவுளுடைய உடனிருப்பு எப்பொழுதுமே நம்மிடம் இருக்கிறது என்கின்ற அந்த ஒரு உணர்வோடு நாம் செயல்பட்டோம் என்றால் அந்த உணர்வுக்கேற்ப கடவுளும் நம்மை நிறைவான விதத்திலே ஆசீர்வதிப்பார், வழி நடத்துவார் என்பதில் எந்த சந்தேகமில்லை. இன்றைக்கு இந்த திருமலையில் புனித தோமையாருடைய விழாவை நாம் கொண்டாடி சிறப்பிக்கின்றோம். பொதுவாக தோமையார் என்றால் நம்முடைய நினைவுக்கு வருகிற உடனடியான சிந்தனை என்ன? தோமையார்னா நமக்கு உடனடியாக என்ன தோணுது? அவர் சந்தேகப்பட்டவர். எதை சந்தேகப்பட்டார்? அவர் இயேசுடைய உயிர்ப்பை சந்தேகப்பட்டார். உண்மையிலேயே அவர் சந்தேகப்பட்டாரா? உண்மையிலே அவர் சந்தேகப்பட்டாரா? இப்போ நீங்கள் தான் சந்தேகப்படுறீங்க போல தெரியுது. அதனால் அவர் உண்மையிலே அவர் சந்தேகப்பட்ட தோமையார் அல்ல, மாறாக அவருடைய வாழ்க்கையை நாம் பார்த்தோம் என்றால் சந்தேகத்திலிருந்து சாட்சிய வாழ்வுக்கு என்ற அவருடைய வாழ்வின் மையத்தை நாம் உணர்ந்து கொள்ளலாம். சந்தேகத்திலிருந்து சாட்சியத்திற்கு என்று அவருடைய வாழ்வு நமக்கு எடுத்து காட்டுகிறது. புனித தோமையாரை பற்றி நாம் நிறைய சிந்தித்திருக்கிறோம். ஒவ்வொரு ஆண்டும் இந்த மலையிலே தோமையார் திருவிழாவை கொண்டாடி தோமையாருடைய வாழ்வை பற்றி நாம் சிந்தித்து கொண்டே இருக்கிறோம். 3 முக்கியமான தோமையாருடைய வாழ்விலிருந்து நான் கண்டு கொண்ட உண்மைகளை உங்களோடு இந்த நேரத்தில் நான் பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். முதலாக தோமையார் இயேசுடைய கட்டளைக்கு கீழ்ப்படிந்து நடந்தார். இயேசுடைய கட்டளைக்கு அவர் கீழ்ப்படிந்து நடந்தார். இயேசுடைய இறுதியான கட்டளை என்ன? இயேசு கடைசியாக என்ன கட்டளை கொடுத்தார்? படைப்பிற்கெல்லாம் சென்று எல்லாருக்கும் நற்செய்தியை பறைசாற்றுங்கள். அதுதான் இயேசு கொடுத்த கடைசியான கட்டளை. அந்த கடைசியான கட்டளையை புனித தோமா தன்னுடைய முதன்மையான கடமையாக ஏற்று அவர் செயல்பட்டார். அதுதான் அவருடைய வாழ்க்கையிலே நாம் முதலாக பார்க்கிற ஒரு காரியம். ஒரு மனுஷனுடைய கடைசி ஆசையை நிறைவேற்றணும் என்று பொதுவாக நம்ம சொல்லுவோம். சாகும் தருவாயில் யாராக இருந்தால் அவருடைய கடைசி ஆசை என்னான்னு கேட்டு அதை நிறைவேற்றுங்க யான்னு பொதுவாக நம்ம வீடுகளில் சொல்லுவோம். கடைசி ஆசையை நிறைவேற்றினா தான் அவருடைய ஆன்மா சாந்தி அடையணும் பொதுவாக நம்ம சொல்லுவோம். அதாவது ஒரு மனிதனுடைய கடைசி ஆசையை நிறைவேற்றுவது என்பது மிக மிக முக்கியமானது என்பது நம்முடைய வாழ்க்கையில் இருக்கிற ஒரு பழக்கம். தோமையார் மட்டுமல்ல, எல்லா திருத்துதர்களையும் அந்த இயேசுடைய இறுதி கட்டளையை தங்களது முதன்மையான கடமையாக ஏற்று அவர்கள் எல்லா இடங்களுக்கும் சென்று நற்செய்தியை அறிவித்தார்கள் என்பதை இந்த திருத்துதர்களுடைய வாழ்க்கை வரலாறு நமக்கு சுட்டி காட்டுகின்றது. கிறிஸ்துவுடைய விண்ணேற்புக்கு பிற்பாடு ஒவ்வொருவரும் ஒவ்வொரு இடத்திற்கு சென்று உலகமெங்கும் பரவி சென்று அவர்கள் உலகத்தில் இருக்கிற எல்லா மக்களுக்கும் நற்செய்தியை அறிவித்தார்கள் என்பதை பார்க்கிறோம். அப்படி நற்செய்தி அறிவிப்பதற்காக தோமையார் எங்கே வந்தாராம்? எங்கே வந்தாராம்? இங்கே வந்தாரா இல்லையா? அதை சொல்ல மாட்டேங்கிறீங்க. இந்த இடம் இந்தியாவுக்குள்ளே தானே இருக்குது. இந்தியாவுக்கு வந்தார், இங்கேயும் வந்தாருன்னு சொல்ல வேண்டியது தானே. அப்போ இங்கே வந்தாருங்கிறதுல உங்களுக்கு நம்பிக்கை இல்லை போல இருக்கு. அதனால் முதல் கட்டளையை, அதாவது அவருடைய இறுதி கட்டளையை தங்களது முதன்மையான கடமையாக ஏற்று புனித தோமையார் இந்திய நாட்டிற்கு நற்செய்தி அறிவித்தார் என்று வரலாறு நமக்கு சுட்டி காட்டுகின்றது. அந்த வரலாற்றின் பின்னணியிலே அவர் இந்த மலைக்கும் வந்தார் என்கின்ற ஒரு பேச்சும் இருக்கிறது என்பதை நாம் அறிகிறோம். எனவே முதலாக தோமையார் கடவுளுடைய, அதாவது கிறிஸ்துவுடைய அந்த இறுதியான கட்டளை ஏற்று எல்லா மக்களுக்கும் நற்செய்தியை அறிவித்தார் என்பதை நாம் உணர்ந்து கொள்ள வேண்டும். எனவே தோமையாரை இன்றைக்கு ஒரு பெருவிழாவாக கொண்டாடி மகிழ்கின்றோம் என்றால் முதலாக தோமையாருடைய இத்தகைய பண்பை நம்முடைய வாழ்க்கையிலே கடைபிடித்து நடக்க வேண்டும். நம்முடைய வாழ்க்கையிலும் நமக்கு நற்செய்தியை அறிவிப்பது முதன்மையான ஒரு கடமையாக இருக்க வேண்டும். ஏதோ கிறிஸ்துவ குடும்பத்தில் பிறந்தோம், கிறிஸ்துவ பெயரை தாங்கியவர்களாக இருக்கிறோம், ஒவ்வொரு வாரமும் ஆலயத்திற்கு செல்கிறோம், ஒவ்வொரு ஆண்டும் திருவிழா கொண்டாடுகிறோம் என்று வழிபாடுகளோடு நம்முடைய வாழ்க்கை முடித்து கொள்ளாமல் நம்முடைய வாழ்வே இன்றைக்கு எல்லா மக்களுக்கும் நற்செய்தியாக அமைய வேண்டும். நற்செய்தியை அறிவிப்பதை நம்முடைய வாழ்வின் அடிப்படை முதன்மையான கடமையாக ஏற்று நாம் செயல்பட வேண்டும். அதுதான்
இயேசு நமக்கு கொடுக்கிற ஒரு கட்டளை. அதுதான் தோமையாருடைய வாழ்வும் நமக்கு சுட்டி காட்டுகிற ஒரு படிப்பினை. ஏன் நற்செய்தியை அறிவிப்பதை இயேசு முதன்மையான கட்டளை என்று கொடுத்திருக்கிறார் என்றால், இயேசு அறிவித்த அந்த இறையாட்சி பற்றிய நற்செய்தி என்பது ஒரு குறிப்பிட்ட நாட்டவருக்கோ அல்லது ஒரு குறிப்பிட்ட இனத்தவருக்கோ அல்லது ஒரு குறிப்பிட்ட காலத்திலே வாழ்பவர்களுக்கான நற்செய்தி அல்ல. மாறாக எல்லா மக்களுக்கும் உரியது அந்த நற்செய்தி. எனவே தான் இயேசு சொல்லுகிறார், உலகெங்கும் சென்று படைப்பிற்கெல்லாம் நற்செய்தி அறிவிங்கள் என்று சொல்கிறார். அவர் இந்த நாட்டுக்கு போ அந்த நாட்டுக்கு போன்னு எந்த குறிப்பிட்டெல்லாம் அவர் சொல்லலை. உலகெங்கும் சென்று படைப்பிற்கெல்லாம் நற்செய்தியை அறிவிங்கள் என்று சொன்னார். எனவே உலகெங்கும் சென்று படைப்பிற்கெல்லாம் நற்செய்தியை அறிவிங்கள் என்று சொன்னால், அவர் அறிவித்த அந்த நற்செய்தி என்பது எல்லா மக்களுக்கும் உரியது. எனவே எல்லா மக்களுக்கு உரிய ஒரு நற்செய்தியை யார் பெற்றுக்கொண்டு இருக்கிறார்களோ அதை மற்றவர்களுக்கு அறிவிக்க வேண்டும் என்பது அவர்கள் மீது சுமத்தப்பட்டிருக்கிற ஒரு கடமை. ஒரு பையன் பரீட்சையில் பாஸ் பண்ணிட்டான் அப்படின்னு சொன்னால் அவன் என்ன பண்ணுவான்? பொதுவாக பாஸ் பண்ணிவிட்டு நம்ம வீட்டில் அமைதியாக உட்காந்துக்குவானா? அவனுக்கு அது ஒரு நற்செய்தி, பாஸ் பண்ணிட்டோம். அதனால் வீட்டில் போய் சொல்லுவான், பக்கத்து வீட்டில் சொல்லுவான், ஏற்ற வீட்டில் சொல்லுவான், தன்னுடைய நண்பர்களுக்கெல்லாம் சொல்லுவான். யாராவது சொல்லாமல் இருப்பாங்களா? அப்போ எந்த ஒரு மனிதனாக இருந்தாலும் இயல்பிலே அவர்களுக்கு ஒரு நற்செய்தி கிடைக்கிறது என்றால் அதை எல்லாருக்கும் அறிவிப்பது இயல்பான ஒரு காரியம்தான். எனவே இந்த வாழ்வளிக்கக்கூடிய நற்செய்தியை பெற்றுக்கொண்டவர்கள் கட்டாயமாக அதை மற்ற மக்களுக்கு அறிவிக்க வேண்டிய கடமை இருக்கிறது என்பதை நாம் உணர்ந்து கொள்ள வேண்டும். ரெண்டாவதாக, நற்செய்தியை அறிவிக்கும் பொழுது நாம் இயேசுவையே நாம் பின்பற்றி வாழுகிறோம். ஏனென்றால் அவர் ஊர் ஊராக நகர் நகராக சென்று எல்லா மக்களுக்கும் அவர் நற்செய்தியை அறிவித்தார். எனவே நற்செய்தி அறிவிக்கும் பொழுது நாம் கிறிஸ்துவை பின்பற்றி வாழுகிறோம். அதே போன்று இயேசுடைய வாழ்க்கையிலே பார்க்கும் பொழுது தன்னுடைய திருத்தூதர்களை இருவராக எல்லா ஊர்களுக்கும் நற்செய்தி அறிவிப்பதற்காக அனுப்பினார் என்று மத்தேயு எழுதிய நற்செய்தி 10ஆம் அதிகாரத்திலே நாம் வாசிக்கிறோம். அவர் தன்னுடைய திருத்தூதர்களை அனுப்பினார். அதே போன்று கிறிஸ்துவிலே திருமுழுக்கு பெற்றிருக்கிற நாம் எல்லாரும் அனுப்பப்பட்டிருக்கிறோம் என்பதை நாம் உணர்ந்து கொள்ள வேண்டும். எனவே இந்த நற்செய்தி என்பது எல்லா மக்களுக்குரியது என்கின்ற வகையில் அந்த நற்செய்தியை பெற்றுக்கொண்ட, அறிந்திருக்கிற, நம்புகிற, ஏற்றுக்கொள்கிற நாம் ஒவ்வொருவருமே இந்த நற்செய்தி எல்லா மக்களுக்கும் அறிவிக்க வேண்டும் என்கின்ற கடமையை உள்ளது என்பதை புனித தோமையாருடைய வாழ்வு நமக்கு சுட்டி காட்டுகிறது. சரி, எவ்வாறு நாம் இன்றைக்கு நற்செய்தியை அறிவிக்க முடியும் என்பதை நாம் உணர்ந்து கொள்ள வேண்டும். மறைந்த திருத்தந்தை பிரான்சிஸ் அவர்கள் ஒரு முறை அவருடைய சிற்றாலயத்திலே திருப்பலி நிறைவேற்றி கொண்டிருந்த பொழுது அவர் ஆற்றிய ஒரு மறை உரையுடைய சுருக்கம் இதுதான். அங்கே அவர் சிற்றாலயத்திலே திருப்பலி நிறைவேற்றும் போது ஒரு சிலர் அங்கே கூடியிருப்பார்கள், ஒரு சிறிய கூட்டமாகத்தான் இருக்கும். அப்பொழுது அங்கிருந்த எல்லாரையும் பார்த்து சொன்னார், நீங்கள் இந்த உலகத்தில் அமைதி நிலவ வேண்டும், இந்த உலகத்தில் எல்லாரும் மகிழ்ச்சியாக வாழ வேண்டும், இந்த உலகத்திலே துன்பத் துயரங்கள் எதுவுமே இருக்கக்கூடாது என்ற ஒரு எதிர்பார்ப்போடு இருக்கிறது மக்களுக்கு இயல்பான ஒன்று தான். ஏனென்றால் இந்த உலகத்திலே எங்கே பார்த்தாலும் போர் அல்லது போர் சூழல், சண்டை சச்சரவு, அமைதி இல்லை, துன்பங்கள் துயரங்கள், இதுதான் இந்த உலக சூழலாக இருக்கிறது. இந்த சூழல் எப்பொழுது மாறும், இவையெல்லாம் மாறி எப்பொழுது நமக்கு அமைதி கிடைக்கும், எப்பொழுது மனிதன் இந்த துன்பத் துயரங்கள் இல்லாமல் மகிழ்ச்சியாக வாழ முடியும் என்ற அங்கலாய்ப்போடு நீங்கள் எல்லாரும் வாழ்ந்து கொண்டிருக்கிறீர்கள். நீங்கள் அமைதியோடு மகிழ்ச்சியோடு வாழ்வதற்கான ஒரு வழியை நான் உங்களுக்கு சுட்டி காட்டுகிறேன். இந்த திருப்பலி முடிந்தவுடன் எல்லாரும் உங்களுடைய வீட்டுக்கு செல்லுங்கள் என்று சொன்னார். எல்லாருக்கும் ஒரு ஆச்சரியமாக தான் இருந்தது. புதுசாக முடிஞ்சானே எல்லாம் வீட்டுக்கு தானே போக போகிறோம், வேற எங்கே போக போகிறோம், என்ன அப்படி வீட்டுக்கு போங்கன்னு சொல்கிறாரே என்று எல்லாரும் அவருடைய முகத்தையே பார்த்து கொண்டிருந்த பொழுது அவர் மீண்டும் சொன்னார், இந்த திருப்பலி முடிந்தவுடன் எல்லாரும் வீட்டுக்கு செல்லுங்கள், நீங்கள் உங்கள் வீட்டிற்கு சென்று உங்கள் வீட்டில் இருக்கிறவர்களை நீங்கள் அன்பு செய்யுங்கள் என்று சொன்னார். உங்கள் வீட்டில் இருக்கிறவர்களை நீங்கள் அன்பு செய்யும் பொழுது, இவ்வாறு ஒவ்வொருவரும் அவருடைய குடும்பத்தில் இருக்கிறவர்களை அன்பு செய்யும் பொழுது நிச்சயமாக இந்த உலகத்தில் அமைதி இருக்கும், இந்த உலகத்தில் எல்லாரும் மகிழ்ச்சியாக வாழ முடியும், இந்த உலகத்திலே போர் இருக்காது, சண்டை சச்சரவு இருக்காது, எந்த துன்பத்துயரும் இருக்காது என்று கூறினார். அன்புமிக்க சகோதரர்களே,
நற்செய்தியை அறிவிக்கிற பணி என்பது முதலாக நாம் வாழ்கிற இடத்தில் ஆரம்பிக்க வேண்டும், ஒரு குடும்பத்தில் ஆரம்பிக்க வேண்டும். குடும்பத்திலே கணவன், மனைவி, பிள்ளைகள், பெற்றோர்கள் என்கின்ற அந்த உறவு நிலையில் உண்மையான ஒரு அன்பு இல்லை என்றால் நிச்சயமாக இந்த உலகத்திலே அன்பு இருப்பதற்கான வாய்ப்பே இல்லை. அன்பு இல்லாத இடத்தில் நிச்சயமாக மகிழ்ச்சி இருப்பதற்கான வாய்ப்பே இல்லை. இன்றைய சமூக இயலாளர்களும் அதைத்தான் சுட்டி காட்டுகிறார்கள். இந்த உலகத்தை பற்றி நாம் அங்கலாய்க்கிறோம். யார் இந்த உலகத்தை மாற்றப் போகிறார்கள், இவையெல்லாம் எப்பொழுது மாறும் என்று இந்த உலகத்திலே வாழ்கிற ஒவ்வொருவரும் நாம் அங்கலாய்த்து கொண்டு இருக்கிறோம். யாராவது ஒருவர் இந்த உலகத்தை எல்லாம் மாற்ற மாட்டாரா, யாராவது இந்த சூழலெல்லாம் மாற்றி நமக்கு மகிழ்ச்சியை கொடுக்க மாட்டார்களா, அமைதியை கொடுக்க மாட்டார்களா என்று நாம் சிந்தித்து கொண்டு இருக்கிறோம். ஆனால் திருத்தந்தை மிக தெளிவாக சொல்லுகிறார், நீங்கள் ஒவ்வொருவருமே அமைதியை ஏற்படுத்தக்கூடியவர்கள்தான், நீங்கள் ஒவ்வொருவரும் மற்றவர்களுக்கு மகிழ்ச்சியை கொடுக்கக்கூடியவர்கள்தான், நீங்கள் ஒவ்வொருவரும் மற்றவருடைய துன்பங்களை துடைக்கக்கூடியவர்கள்தான். அதை நீங்கள் உங்கள் குடும்பத்திலே நீங்கள் செய்யும் பொழுது, இவ்வாறு பல குடும்பங்கள் ஒன்றிணைந்து வாழும் பொழுது அந்த சமூகம் அன்பு நிறைந்ததாக இருக்கும், மகிழ்ச்சி நிறைந்ததாக என்று அவர் குறிப்பிட்டார். அன்புமிக்க சகோதரர்களே, நற்செய்தியை நாம் ஊராக, நகராக, தெருவாக சென்று முச்சந்திகளில் நின்று நற்செய்தியை நூலை கையில் வைத்து கொண்டு அவர்களுக்கு அறிவிக்க வேண்டும் என்பது நற்செய்தி பணி அல்ல. மாறாக நாம் வாழுகிற இடத்தில் அந்த நற்செய்தியின்படி நாம் வாழும் பொழுது நிச்சயமாக அது மிகச்சிறந்த ஒரு நற்செய்தி பணியாக அமையும் என்பதில் எந்த சந்தேகமும் இல்லை. ஒரு குடும்பத்தில் ஒருவர் அன்பு செய்யும் பொழுது, அந்த அன்பின் பண்புகளை தங்கள் வாழ்க்கையில் வெளிப்படுத்தும் பொழுது நிச்சயமாக அந்த குடும்பத்தை காணுகிற மற்ற மக்களுக்கு எல்லாமே அது ஒரு நற்செய்தியாக அமையும் என்பதில் எந்த சந்தேகமில்லை. நீங்கள் அறிவிக்க வேண்டும் என்கின்ற அவசியமில்லை. மாறாக உங்கள் வாழ்வை பார்க்கிற மற்ற மக்களே உங்கள் வாழ்க்கையில் அவர்கள் நற்செய்தியை காண்பார்கள், நற்செய்தியின் மதிப்பீடுகளை அவர்கள் அறிந்து கொள்வார்கள் என்பதில் எந்த சந்தேகமில்லை. பிரான்சிஸ் அசிசியாரை பற்றி நாம் நிறைய கேள்விப்பட்டிருக்கிறோம். அந்த பிரான்சிஸ் அசிசியாருடைய வாழ்க்கை முறையை அடிப்படையாக கொண்டு தான் திருத்தந்தை பிரான்சிஸ் அவர்களும் அந்த பெயரை அவர்கள் ஏற்றுக்கொண்டார்கள். அவர் ஒரு முறை தன்னுடைய துறவு மடத்தில் இருக்கிற மற்ற சகோதரர்களையெல்லாம் பார்த்து, வாருங்கள் நாம் நற்செய்தி அறிவிக்கப் போவோம் என்று சொன்னார். சரி, அவரோடு நாமும் சென்று நற்செய்தி அறிவிப்போம் என்று அவரோடு ஒரு சில துறவியரும் சேர்ந்து கொண்டார்கள். அவர் அந்த துறவு மடத்தை விட்டு வெளியே வந்த உடனேயே அந்த தெருவிலே ஒரு சில சிறுவர்கள் எல்லாம் விளையாடி கொண்டிருந்தார்கள். அந்த சிறுவர்களோடு அவர் சிறிது நேரம் விளையாடி கொண்டிருந்தார். அவரோடு இருந்த மற்ற துறவியரும் அவரோடு இணைந்து அந்த சிறுவர் சிறுமியோடு விளையாடி கொண்டிருந்தார்கள். சிறிது நேரம் விளையாடிவிட்டு அடுத்த ஒரு தெருவுக்கு சென்ற பொழுது அங்கே ஒரு சில முதியவர்கள் இருப்பதைக் கண்டு அவர்களோடு அமர்ந்து அவர்களோடு உரையாடி அவர்களுக்கு ஆறுதலான வார்த்தைகளை எல்லாம் கூறி அவர்களை உற்சாகப்படுத்தினார். அவர் சிறிது நேரம் அவர்களோடு உரையாடி கொண்டிருந்து அடுத்த தெருவுக்கு அவர் சென்றார். அடுத்த தெருவுக்கு செல்லும் பொழுது அங்கே ஒரு சில இளைஞர்கள் அமர்ந்து உரையாடி கொண்டிருந்ததை பார்த்து அவர்களோடு அமர்ந்து அவர்கள் வாழ்வை பற்றி சிந்தித்து அவர்களுக்கு வழிகாட்டுகிற ஒரு சில அறிவுரைகளை எல்லாம் கூறி அவர் உரையாடி கொண்டிருந்தார். அவர்களோடு உரையாடிவிட்டு அவர் புறப்படும் பொழுது அவர் கூட வந்த மற்ற துறவியரெல்லாம் நற்செய்தி அறிவிக்கலாம் என்று அழைத்து வந்தீர்கள், ஆனால் நற்செய்தி அறிவிக்காமல் இது போன்று எல்லாரோடையும் நீங்கள் பேசிக்கொண்டே வருகிறீர்களே, நற்செய்தி பணியை எப்பொழுது நீங்கள் தொடங்க போகிறீர்கள் என்று கேட்டார்கள். அப்பொழுது அசிசியார் கூறினார், நம்முடைய மடத்தை விட்டு வெளியே வந்தவுடனே நான் நற்செய்தி பணியை தொடங்கிவிட்டேனே என்று அவர் கூறினார். அவர்களெல்லாம் ஆச்சரியமாக பார்த்த பொழுது அவர் கூறினார், இந்த சின்னஞ்சிறியவர்களோடு விளையாடி அவர்களை நான் மகிழ்ச்சிப்படுத்தியது அது ஒரு நற்செய்தி பணிதான். இந்த சின்னஞ்சிறியவர்களை ஏற்றுக்கொள்ளுகிற ஒவ்வொருவருமே என்னையே ஏற்றுக்கொள்ளுகிறார்கள், இவர்கள் இறையாட்சிக்கு உரியவர்கள் என்று இயேசு கூறியதை நான் அந்த இடத்திலே அவர்களோடு விளையாடிய பொழுது நான் வாழ்ந்து காட்டி அவர்களுக்கு ஒரு நற்செய்தியாக இருந்தேன். அதே போன்று வேதனையில் இருக்கிறவர்கள், முதியவர்கள், நோயாளிகள் ஆகிய இவர்களோடு நான் அமர்ந்து அந்த வேதனையிலும் தனிமையிலும் அவர்கள் சோர்ந்திருந்த வேளையில் அவர்களோடு அமர்ந்து சிறிது நேரம் உற்சாகப்படுத்தி அவர்களோடு உரையாடியதும் ஒரு நற்செய்தி பணிதான். அவர்களுக்கு வாழ்க்கையிலே ஒரு நம்பிக்கையை ஏற்படுத்தினோம். ஒரு தனிமையில் நோயினால் தூண்டிருந்த அவர்களோடு சிறிது நேரம் அமர்ந்தது அவர்களுக்கு ஒரு நம்பிக்கையை கொடுத்திருக்கிறது.
நம்மையும் ஏற்றுக்கொள்ள அன்பு செய்ய இது போன்ற மனிதர்கள் இருக்கிறார்கள் என்கின்ற ஒரு நம்பிக்கை அவர்களிடம் ஏற்படுத்துது. அது ஒரு நற்செய்தி பணிதான். அதே போன்று இளைஞர்களை சந்தித்து அவர்கள் பல்வேறு நிலைகளில் விரக்தியாக ஏமாற்றத்தோடு இருந்த அவர்களுக்கு வாழ்வின் பொருளை சுட்டிக்காட்டி அவர்கள் இன்னும் தொடர்ந்து நம்பிக்கையோடு இருப்பதற்கான ஒரு வழிகாட்டுதலை, உற்சாகத்தை கொடுத்த பொழுது அது ஒரு நற்செய்தி பணிதான் என்று கூறினார். அன்புமிக்க சகோதரர்களே, இதுதான் உண்மையான ஒரு நற்செய்தி பணி. நம்மோடு வாழுகிற இந்த மனிதர்களை சந்தித்து உரையாடி அவருடைய தேவைகளில் நாம் அவர்களுக்கு உதவியாக இருப்பது, துவண்டிருக்கிறவர்களை உற்சாகப்படுத்துவது, தேவையில் இருப்பவர்களுக்கு பகிர்ந்து கொள்வது ஆகிய இவைதான் உண்மையான ஒரு நற்செய்தி பணியாக அமையும். இது வாய்மொழியால் நற்செய்தி அறிவிக்கிறது அல்ல, மாறாக நம்முடைய வாழ்க்கையினால், நம்முடைய செயல்களினால் நாம் நற்செய்தியை அறிவிக்கிற முறையாக அமைந்திருக்கிறது என்பதை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். ஆம், அன்புமிக்க சகோதரர்களே, இவ்வாறு நாம் வாழுகிற இடம், அதை கடந்து நாம் பணி செய்கிற இடம், நாம் பணி செய்கிற இடத்தில் எல்லா சமயத்தைச் சேர்ந்தவர்களும் இருப்பதற்கான வாய்ப்பு இருக்கிறது. எனவே நாம் பணி செய்கிற இடத்தில் நம்முடைய அந்த அணுகுமுறையும் நம்முடைய வாழ்க்கை முறையும் காணுகிற மற்ற மக்கள் உண்மையிலேயே இவர் கிறிஸ்துவில் நம்பிக்கை கொண்டவராக இருக்கிறார், என்ன ஒரு அருமையான கிறிஸ்தவர் என்று நம்மை பற்றி அவர் பெருமையாக பேசக்கூடிய அளவிற்கு நம்முடைய வாழ்க்கையை அமைத்து கொள்ளும் பொழுது அதுதான் உண்மையான ஒரு நற்செய்தி பணி. அலுவலகத்தில் சென்று அல்லது ஒரு தொழிற்சாலை சென்று அல்லது ஒரு பள்ளிக்கு சென்று ஒரு கல்லூரிக்கு சென்று நாம் நற்செய்தி அறிவிக்க வேண்டும் என்ற அவசியம் இல்லை. நம்முடைய வாழ்க்கையை பார்க்கிற, நம்மோடு பணியாற்றுகிற எல்லாருமே நம்மில் ஒரு நற்செய்தியை காண வேண்டும், நம்மில் கிறிஸ்துவை காண வேண்டும். என்ன ஒரு அருமையான கிறிஸ்தவர்! பொய் புரட்டு எதுவுமே இல்லை, லஞ்சம் ஊழல் எதுவுமே இல்லை, எவ்வளவு நேர்மையாக இருக்கிறார், எவ்வளவு உண்மையுள்ளவராக இருக்கிறார் என்று நம்மை பார்த்து சொல்லக்கூடிய அளவிற்கு நம்முடைய வாழ்க்கை அமைந்திருந்தால் அதுதான் உண்மையான நற்செய்தி பணி. அதை தான் திருத்துதர் பணிகள் நூலிலே 2, 4 மற்றும் 5ஆம் அதிகாரத்திலே நாம் வந்து பார்க்கிறோம். 5ஆம் அதிகாரத்தை நாம் பார்க்கும் பொழுது மற்ற மக்களெல்லாம் இவர்களை பற்றி பெருமையாக பேசினார்கள் என்று நாம் வந்து பார்க்கிறோம். 2 மற்றும் 4 அதிகாரங்களில் பார்க்கும் பொழுது மற்ற மக்களெல்லாம் இவர்களை பற்றி நல்லெண்ணம் கொண்டிருந்தார்கள் என்று நாம் வாசிக்கிறோம். அவர்கள் எங்கும் சென்று நற்செய்தி அறிவிக்கவில்லை, மாறாக அவர்கள் கூடி வாழ்ந்த அந்த முறை, அவர்களிடையே இருந்த உறவு, அவர்களிடையே இருந்த ஒன்றிப்பு, அவர்களிடையே இருந்த ஒரு ஏற்றுக்கொள்ளுதல், அவர்களிடையே இருந்த மன்னிப்பு, அவர்களிடையே இருந்த அர்ப்பணம் ஆகிய இவை எல்லா மக்களுக்கும் ஒரு நற்செய்தியாக அமைந்தது என்பதை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். மற்ற மக்களெல்லாம் அவர்களை பற்றி நல்லெண்ணம் கொண்டிருந்தார்கள், மற்ற மக்களெல்லாம் அவர்களை பற்றி பெருமையாக பேசினார்கள் என்றால் அதுதான் உண்மையான நற்செய்திக்கேற்ற வாழ்வு, அதுதான் நற்செய்தி பணி. இன்றைக்கு நம்முடைய குடும்பத்தை வந்து சிந்தித்து பார்ப்போம். நம்முடைய குடும்பத்தை பார்க்கிற சுற்றி இருக்கிற மற்ற மக்கள் எல்லாம் நல்லெண்ணம் கொள்ளக்கூடிய அளவிற்கு நம்முடைய குடும்பங்கள் இருக்கிறதா என்று நாம் சிந்தித்து பார்ப்போம். இன்றைக்கு அதுதான் நம்முடைய உள்ளத்திலே நாம் கேட்க வேண்டிய ஒரு கேள்வி. நம்மை சுற்றி வாழுகிற மற்ற மக்கள் எல்லாம் நம்மை பற்றி நல்லெண்ணம் கொள்ளக்கூடிய அளவிற்கு நம்முடைய வீடு, நம்முடைய இல்லம் அமைந்திருக்கிறதா என்று சிந்தித்து பார்க்க வேண்டும். என்ன ஒரு அருமையான குடும்பம், எவ்வளவு ஒற்றுமையாக இருக்கிறாங்க பாருங்கள், எவ்வளவு அன்போடு அவர் இருக்கிறாங்கன்னு பாருங்கள், எந்த எவ்வளோ அவங்களை ஒருவர் ஏற்றுக்கொள்ளுங்கிறாங்கன்னு பாருங்கள். அந்த குடும்பத்தில் பாருங்கள், சண்டை சச்சரவே இல்லை, எவ்வளோ அருமையாக வாழ்கிறாங்க அப்படின்னு சொல்லக்கூடிய அளவிற்கு நம்முடைய குடும்பம் இருக்கிறதா என்று சிந்தித்து பார்க்க வேண்டும். ஆலயத்துக்கு வருவதல்ல, இன்றைக்கு எதிர்மறையான சான்றுகள் நம்ம நிறைய பார்க்குறோம். இவன் கோயிலுக்கு போகிறதுல ஒரு யோக்கியமும் இல்லை, கோயிலுக்கு போகிறதுல ஒன்றும் பிரயோஜனம் இல்லை, தினைக்கு நாக்க நீட்டி நம்ம வாங்கிடுறான், ஆனால் வீட்டில் வந்து எல்லாத்திட்டையும் சண்டை போட்டுக்கிட்டு இருக்கிறான்னு எதிர்மறையான சான்றுகள் இன்றைக்கு நிறைய இருக்கிறது என்பதுதான் உண்மை. இவெல்லாம் எதுக்கு தான் கோயிலுக்கு போகிறானே தெரியலன்னு நம்ம வந்து பேசுகிறாங்க நிறையா பேர். அதனால் நம்முடைய வாழ்க்கையினால் நிச்சயமாக நற்செய்தியை எல்லா மக்களுக்கும் அறிவிக்க முடியும், அறிவிக்க வேண்டும். அது நமக்கு கொடுக்கப்பட்ட கட்டளை, அது நாம் நிறைவேற்ற வேண்டிய கடமை என்பதை நாம் உணர்ந்து கொள்ள வேண்டும். அன்புமிக்க சகோதரர்களே, புனித தோமையாருடைய வாழ்வு நமக்கு முதலாக அதைத்தான் சுட்டி காட்டுகிறது. அடுத்ததாக அவருடைய ஆழமான ஒரு நம்பிக்கை, ஆண்டவரே என் தேவனே என்று தன்னுடைய நம்பிக்கையை அவர் அறிக்கையிட்டார். சந்தேகம் அல்ல, மாறாக அதிகமாக அவரை அறிந்து கொள்ள வேண்டும் என்கின்ற அந்த ஒரு உணர்வு தான் அவரை இத்தகைய ஒரு நேரடியான ஒரு சந்திப்புக்கும் அனுபவத்திற்கும் இட்டு சென்றது என்பதை வந்து பார்க்கிறோம்.
பள்ளியில் ஒரு மாணவன் வந்து சந்தேகம் கேட்குறான் அப்படின்னு சொன்னால் வாத்தியார் சொல்லி கொடுக்கறதுல தவறு இருக்கிறது என்பதற்காக அல்ல, அவன் இன்னும் அதிகமாக அறிந்து கொள்ள வேண்டும் என்கின்ற அந்த ஒரு ஆர்வத்தை தான் அது வெளிப்படுத்துகிறது. யாராவது பள்ளிக்கூடத்தில் சந்தேகம் கேட்குறப்ப நீ ஏன் சந்தேகம் கேட்குற உட்காரு அப்படின்னு யாராவது சொல்கிறோமா? இல்லை. சந்தேகம் கேட்குறது என்பது அவனுடைய உண்மையை அறிந்து கொள்ள, இன்னும் அதிகமாக தெரிந்து கொள்ள வேண்டும் என்ற அந்த ஒரு ஆர்வத்தின் ஒரு வெளிப்பாடு. புனித தோமையார் அதுதான். இன்னும் கிறிஸ்துவை மற்றவங்கெல்லாம் பார்த்துட்டாங்க, நான் இன்னும் பார்க்கல, அவரை நான் கட்டாயம் பார்க்கணும் அப்படிங்கிற அந்த ஒரு ஆர்வத்தின் ஒரு வெளிப்பாடாகத்தான் இவ்வாறு சொல்லுகிறார் என்பதை இரண்டாம் முறை இயேசு அவர்களை சந்தித்த பொழுது அவர் செய்த அந்த காரியம் நமக்கு தெளிவுபடுத்துகிறது. ஆண்டவரே என் தேவனே என்று அவர் குறிப்பிட்டு இயேசுவின் மீது தனக்கு இருக்கின்ற அந்த நம்பிக்கையை அவர் வெளிப்படுத்தினார். அவர் வெளிப்படுத்திய நம்பிக்கை எதில் நிறைவு பெறுகிறது என்றால் அவருடைய மறைசாட்சியத்தில் வெளிப்படுகிறது, அவருடைய அர்ப்பணத்தில் வெளிப்படுகிறது. எனவே நற்செய்தி அறிவிப்பு என்பது இந்த இரண்டு முக்கியமான பண்புகளையும் உள்ளடக்கியதாக இருக்கிறது என்பதை நாம் உணர்ந்து கொள்ள வேண்டும். இயேசுவின் மீது ஆழமான நம்பிக்கையின் வெளிப்பாடு, அது முழுமையாக நம்மையே அர்ப்பணிக்கக்கூடிய, அதாவது இரத்தம் சிந்தி கிறிஸ்துவுக்காக சான்று பகரக்கூடிய அளவிற்கு அது நம்மை இட்டு செல்ல சூழலில் நாம் அதற்கும் தயாராக இருக்க வேண்டும் என்கின்ற அந்த ஒரு அழைப்பை நமக்கு கொடுக்கிறது. எனவே அன்புமிக்க சகோதரர்களே சகோதரிகளே, இந்த திருமலையில் புனித தோமையாருடைய விழாவை நாம் கொண்டாடுகின்ற வேளையில் தோமையாரிடம் விளங்கிய இந்த நற்செய்தி அறிவிக்கிற ஆர்வம், அந்த நற்செய்தியின் வெளிப்பாடாக அவர் கிறிஸ்துவின் மீது கொண்டிருந்த ஆழமான நம்பிக்கை, அந்த நம்பிக்கை நிறைவாக தன்னையே ஒரு மறைசாட்சியத்துக்கு உட்படுத்தி கொண்ட முறை ஆகிய இவைதான் நம்முடைய வாழ்வின் மிகச்சிறந்த ஒரு எடுத்துக்காட்டாக இருக்க வேண்டும். எனவே தோமையாரை கொண்டாடுகின்ற வேளையில் அவருடைய விளங்கிய இந்த நற்பண்புகளை நாம் நமதாக்கி கொண்டு புனித தோமையார் சான்று பகர்ந்தது போல நம்முடைய வாழ்வும் இன்றைக்கு கிறிஸ்துவுக்கு சான்று பகரக்கூடிய அளவிற்கு அமைய வேண்டும் என்று விரும்பி அந்த தோமையாரின் வழியாகவே இந்த திருப்பலியில் இறையர்கள் வேண்டி மன்றாடுவோம். அனைவரும் எழுந்து நின்று நம்முடைய தேவைகளுக்காக மன்றாடுவோம். புனித தோமையாரை கொண்டாடுகிற இந்த வேளையில் அவருடைய விளங்கிய நற்பண்புகளை நம்முடைய வாழ்க்கையிலும் கடைபிடித்து நடக்க, நாமும் கிறிஸ்துவுடைய சாட்சிகளாக மாற இறைவன் நமக்கு துணை புரிய வேண்டும் என்று நம்முடைய தேவைகளுக்காக இப்பொழுது மன்றாடுவோம். அன்பின் இறைவா, எங்கள் திருத்தந்தை, ஆயர்கள், குருக்கள், அனைத்து துறவிகள், நாட்டு தலைவர்கள், சமூக தலைவர்கள் அனைவருக்கும் ஞானத்தையும் விவேகத்தையும் தந்து அவர்களிடம் ஒப்படைக்கப்பட்டுள்ள மக்களை சரியான வழியில் நடத்திட வேண்டுமென்று புனித தோமையாரின் பரிந்துரையோடு ஆண்டவரை உம்மை மன்றாடுகிறோம். நீரே என் ஆண்டவர், நீரே என் கடவுள், என் நம்பிக்கையை ஆழப்படுத்திய புனித தோமாவை எமக்கு தந்த இறைவா, இன்றைய திருவிழா கொடியேற்ற திருப்பலியை சிறப்பிக்கும் புனித சவேரியார், புனித அருளானந்தர் அன்பியங்கள், தோமையார் அன்னதான குழு, மலையடிப்பட்டி, புதுப்பட்டி, தெற்கு அஞ்சல்காரன்பட்டி, செபஸ்தியார்பட்டி இறை மக்கள் அனைவரையும் உம் பாதம் அர்ப்பணிக்கின்றோம். அவன் அனைவரையும் அவர்கள் குடும்பங்களையும் ஆசீர்வதியும், தேவைகளை நிறைவு செய்யும். இறைவனுக்காக தன் உயிரை தானம் செய்த கிறிஸ்துவ விசுவாசத்தில் வேரூன்றியது போல நாங்களும் வாழ வரமருள வேண்டும் என்று புனித தோமையார் வழியாக இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். விடுதலை தருபவரே இறைவா, அடிமைகளாக இருந்த இஸ்ரேல் மக்களை காப்பாற்றியது போல வல்லரசு நாடுகளின் அதிகார பிடியில் சிக்கி தங்களின் அடையாளங்களை இழந்து வரும் நாடுகளுக்கு நீர் விடுதலை தந்து வழிநடத்த வேண்டும் என்று இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். கேளுங்கள் கொடுக்கப்படும், தட்டுங்கள் திறக்கப்படும் என்று கூறிய இறைவா, நாங்கள் செய்யும் விவசாய தொழிலை ஆசீர்வதியும். விவசாயத்துக்கு தேவையான வான்மழையை தந்து எம்மை ஆசீர்வதியும். மழையை நாங்கள் அதிகளவு பெற வேண்டுமென்றால் அதற்கு உறுதுணையாக இருக்கும் இயற்கையை, சுற்றுச்சூழலை பேணி பாதுகாக்க தேவையான ஞானத்தை தந்து வழிநடத்த வேண்டுமென்று இறைவா உம்மை மன்றாடுகின்றோம்.
இந்த மன்றாட்டுகளோடு நம்முடைய தனிப்பட்ட தேவைகளுக்காகவும் மன்றாடுவோம். அன்பு தந்தை இறைவா, எங்களுடைய தேவைகளை எல்லாம் நம்பிக்கையோடு நம்ம சமர்ப்பித்திருக்கிறோம். இனிமே எங்களுடைய எண்ணங்கள், எதிர்பார்ப்புகள், இயக்கங்கள், வாழ்வின் சூழல்கள் அனைத்தும் அறிந்திருக்கிற நீர் நாங்கள் விரும்பி தேடுகிற அனைத்து நலன்களையும் எங்கள் ஒவ்வொருவருக்கும் நிறைவாக கொடுத்துள்ளோம். புனித தோமையாருடைய விழாவை இந்த மலையில் கொண்டாடி மகிழ்கிற நாங்கள் புனித தோமையாரை போன்று நற்செய்தி அறிவிப்பதில் ஆர்வம் உள்ளவர்களாகவும் அறிவிக்கிற நற்செய்தியை நாங்கள் வாழ்ந்து காட்டவும் இறுதி வரை அவர் மீது நம்பிக்கை கொண்டு மன உறுதியோடு செயல்படுவதற்கான ஆற்றலையும் கொடுத்து எங்களை வழிநடத்தும். இவ்வாறு எங்கள் வாழ்வே எல்லா மக்களுக்கும் ஒரு நற்செய்தியாக அமைய தொடர்ந்து தூய ஆவியின் ஆற்றலினால் எங்களை நிரப்பி வழிநடத்தும். எங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆமென். உள்ளதெல்லாம் தந்தவரே, உயிரோடு உள்ளவர், உள்ளமெல்லாம் வள்ளி வந்தே போதுமா? நீ தந்ததெல்லாம் தருவதுதான் நியாயமா? நீ தந்ததெல்லாம் தருவதுதான் நியாயமா? உள்ளதெல்லாம் தந்தவரே, உயிரோடு உள்ளவரே, உள்ளமெல்லாம் வள்ளி வந்தே போதுமா? நீ தந்ததெல்லாம் தருவதுதான் நியாயமா? நீ தந்ததெல்லாம் தருவதுதான் நியாயமா? அன்புமிக்க சகோதரர்களே, சகோதரிகளே, என்னுடைய உங்களுடைய மானை பலி எல்லாம் அல்ல தந்தையாக இறைவனுக்கு ஏற்றதாகும்படி மன்றாடுங்கள். ஆண்டவர் தமது பெயரின் புகழ்ச்சிக்காகவும் ஆட்சிக்காகவும் நமது நன்மைக்காகவும் புனித திரு நலனுக்காகவும் உமது கையில் நின்று பலியை ஏற்றுக்கொள்வாராக. ஆண்டவரே, உமக்கு உரிய பணியை நாங்கள் புரிகின்றோம். திருத்தூதரான புனித தோமாவின் நம்பிக்கை அறிக்கையை போற்றி உமக்கு புகழ்ச்சி பலி செலுத்தும் நாங்கள் உம் கொடைகளை எங்களில் பாதுகாக்க உம்மை தாழ்மையுடன் வேண்டுகின்றோம். எங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. இதயங்களை மேலே எழுப்புங்கள். ஆண்டவரிடம் எழுப்பி உள்ளோம். நாம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். அது தகுதியும் நீதியுமானது. ஆண்டவரே, தூயவரான தந்தையே, என்றுமுள்ள எல்லாமல்ல இறைவா, எந்நாளும் எவ்விடத்திலும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது மெய்யாகவே தகுதியும் நீதியுமாகும். எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலுமாகும். என்றும் வாழும் ஆயராகிய நீ வழியும் உண்மையும் வாழ்வுமான இயேசு கிறிஸ்துவின் நற்செய்தியை அறிவிக்க உம் திருத்தூதரான புனித தோமாவை எங்கள் நாட்டுக்கு அனுப்பினீ. தூயாவியாரின் ஆற்றலால் கண்ணால் காணாமலேயே உம்மேல் நம்பிக்கை கொள்வோரின் பேறு பெற்ற நிலையை நாங்களும் கண்டுணரச் செய்கின்றே. ஆகவே வானதூதர் புனிதர் அனைவரோடு நாங்களும் ஒன்றிணைந்து உமது மகிமையை புகழ்ந்து முடிவின்றி பாடுவதாவது. வான்படைகளின் கடவுளமானவர், விண்ணகமும் மண்ணகமும்
ஆண்டவரே, நீர் மெய்யாகவே தூயவர், தூய்மை அனைத்துக்கும் ஊற்று. ஆகவே உம்முடைய ஆவியை பொழிந்து இக்காணிக்கைகளை தூய்மைப்படுத்த உம்மை வேண்டுகிறோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாக எங்களுக்கு இவை மாறுவனவாக. அவர் பாடுபட உளம் கனிந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி ஆசி வழங்கி அதை பிட்டு தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவனமே இரவு விருந்தை அருந்திய பின் கிண்ணத்தையும் எடுத்து மீண்டும் உமக்கு நன்றி கூறி தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்குரிய என் இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாகச் செய்யுங்கள். நம்பிக்கையின் மறை பொருள். ஆண்டவரே, நீர் வரும்பளவும் உமது இறப்பினை அறிக்கையிடுகின்றோம், உமது உயிர்ப்பினையும் எடுத்துரைக்கின்றோம். ஆகவே ஆண்டவரே, நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பினையும் உயிர்ப்பினை நினைவு கூர்ந்து வாழ்வு தரும் அப்பத்தையும் மீட்பளிக்கும் கிண்ணத்தையும் ஒப்புக் கொடுக்கிறோம். உம் திருமணின்று மக்கு ஊழியம் புரிய தகுந்தவர்களை எங்களை ஏற்றுக்கொண்டீர், எனவே மக்கு நன்றி செலுத்துகிறோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்குள்ளும் எங்களை தூய ஆவியார் ஒன்று சேர்க்க வேண்டுமென உம்மை தாழ்மையுடன் மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, உலகமெங்கும் பரவி இருக்கிற முது திரு அவையை நினைவு கூர்ந்தருளும். எங்கள் திருத்தந்தை 14ஆம் லியோ, எங்கள் மறைமாவட்ட ஆயர் ஆரோக்கியராஜ், எல்லா திருநிலையினர் ஆகிய அனைவரோடும் முது திரு அவை அன்பில் நிறைவு பெறச் செய்தருளும். தந்தையே, இந்த நாளிலே இந்த திருவிழாவை துவங்கி வைத்து திருப்பலி நிறைவேற்றி எங்களுக்காக ஜெபித்து இறை ஆசிரியர் பெற்றுத்தர வந்திருக்கிற எங்கள் மறை மாவட்டத்தினுடைய முதன்மை குரு தந்தை அந்துவான் அவர்களை நிறைவாக ஆசிர்வதியும். அவர் செய்கின்ற இந்த அருமையான பணியில் அவரை கரம் பிடித்து வழி நடத்தி ஒவ்வொரு நாளும் அவரை பாதுகாப்பீராக. இன்னும் இந்த கொடியேற்ற நாளின் திருப்பலியிலே பல்வேறு கருத்துக்களுக்காக ஜெபிக்கின்ற எங்கள் ஒவ்வொருவரையும் நிறைவாக ஆசிர்வதியும். எங்களுடைய எண்ணங்கள், ஏக்கங்கள், எங்கள் மனதில் இருக்கக்கூடிய கவலைகள் எல்லாவற்றையும் உடைய கரத்தில் ஒப்பு கொடுக்கின்றோம். எங்களை நிறைவாக ஆசீர்வதிப்பீராக. மேலும் உயிர்த்தலும் எதிர்நோக்குடன் துயில் கொள்ளும் எங்கள் சகோதர சகோதரிகளையும் எங்கள் குடும்பங்களிலே இறந்தோர் அனைவரையும் இரக்கத்தோடு நினைவு கூர்ந்து உமது திருமுக ஒளியினுள்ளே எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயிரும். கடவுளின் கன்னித்தாயான புனித மிக்க மரியா, அவருடைய அன்பு கணவர் புனித யோசேப்பு, புனித திருத்தூதர்கள், இவ்வுலகில் உமக்கு உகந்தவராக வாழ்ந்த புனிதர்கள் அனைவரோடும், குறிப்பாக எங்களது திருமலையிலிருந்து எங்களுக்காக ஒவ்வொரு நாளும் பரிந்து பேசுகின்ற எங்களுடைய புனித தோமையார், இன்னும் மற்ற புனிதர்கள் அனைவரோடும் நாங்கள் நிலை வாழ்வில் பங்கு கொள்ளும் தகுதி பெற்று உம் திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை புகழ்ந்தேத்தும் வரம் அருள உம்மை மன்றாடுகிறோம். இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, தூயாவியாரின் ஒன்றிப்பில் எல்லா புகழும் உமாட்சியோ என்றென்றும் உமக்கு உரியதே. அஞ்சலி திகழ்ந்த
மக்கள் யாமளிக்கும் ஆராதனை ஆராதனை ஆராதனை. வாழ்வழிக்க வந்த வள்ளலே இறை மக்கள் யாமளிக்கும் ஆராதனை ஆராதனை ஆராதனை. வாழ்வழிக்க வந்த வள்ளலே இறை மக்கள் யாமளிக்கும் ஆராதனை 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 ஆராதனை. கடவுளை தந்தை அழைத்து ஜெபிக்க இயேசு நமக்கு கற்றுத்தந்திருக்கிறார். எனவே நமது விண்ணக தந்தை நோக்கி இவ்வுலகில் இறை ஆட்சி வர வேண்டும் என்று அனைவரும் இணைந்து மன்றாடுவோம். விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயதென போற்ற பெறுக. உமது ஆட்சி வருக. உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்தோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும், தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆண்டவரே, தீமைகள் அனைத்திலும் இருந்தும் எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதி கனிவுடன் அருளுமை மன்றாடுகிறோம். உமது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவம் அனைத்திலும் இருந்தும் எல்லாவித பலவீனங்களிலிருந்தும் நோயிலிருந்தும் எல்லா விதமான தீய சக்திகளிலிருந்தும் பகைமை வெறுப்பு எல்லாவற்றிலிருந்தும் எப்பொழுதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கமுமின்றி உடலிலும் உள்ளத்திலும் நலமாக இருக்கச் செய்தார்கள். நாங்கள் எதிர்நோக்கி இருக்கும் பேரின்பத்துக்காகவும் எம்மிட்பராய் இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவின் அமைதியை உங்களுக்கு விட்டுச் சொல்கிறேன். இந்த உலகம் தர முடியாத என்னுடைய நிலையான அன்பையும் அமைதியும் ஒற்றுமையும் மகிழ்ச்சியும் நான் உங்களுக்கு கொடுக்கிறேன் என்றும் திருத்துதர்களுக்கும் மொழிந்தீரேன். இதோ உம்முடைய பிரசனத்திலே நம்பிக்கையோடு ஒரே குடும்பமாக கூடி வந்திருக்கிற எங்கள் ஒவ்வொருவரையும் கண்ணோக்கியர்கள். எங்களுடைய பாவங்களையோ பலவீனங்களையோ பாராமல் உம்மீது நாங்கள் கொண்டிருக்கிற ஆழமான நம்பிக்கையை கண்ணோக்கி எங்கள் அனைவருக்கும் எங்களுடைய குடும்பங்களுக்கும் உம்முடைய நிலையான அன்பையும் அமைதியையும் ஒற்றுமையும் மகிழ்ச்சியும் தந்தருள திருவுளம் கொள்வீராக. என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆண்டவருடைய அன்பும் அமைதியும் மகிழ்ச்சியும் உங்கள் அனைவரோடும் என்றென்றும் இருப்பதாக. ஒருவருக்கொருவர் நம்முடைய உறவின் வாழ்த்துக்களை மகிழ்ச்சியோடு தெரிவித்துக் கொள்வோம். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை நாங்கள் உட்கொள்ளும் மது திருவுடலும் திரு ரத்தமும் எங்களை நீதித்திருக்கும் தண்டனைக்குள்ளாக்காமல் மது பரிவிறக்கத்தால் எங்கள் உள்ளத்திற்கு உடலுக்கும் பாதுகாப்பு அளித்து அருமருந்தாகிட அருள் புரியும். இதோ இறைவனின் செம்மறி, இதோ நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வாழ்வளிக்கக்கூடிய நற்செய்தியை அவர் வாழ்ந்த காலத்தில் எல்லா மக்களுக்கும் அறிவித்து அந்த நற்செய்திக்காக தன்னையே சிலுவையில் அர்ப்பணித்து கொண்டவர். இந்த திருவிருந்தின் வழியாக நம் ஒவ்வொருவரையும் தேடி வருகிறார். நாமும் நற்செய்தியை அறிவிக்க, அந்த நற்செய்திக்காகவே வாழ
நமக்கு வேண்டிய அனைத்து ஆற்றலையும் இந்த திருவிருந்தின் வழியாகவே கொடுக்கிறார். நம்பிக்கையோடு அவருடைய திருவிருந்திலே கலந்து கொள்ள வந்திருக்கிற நாம் அனைவருமே பேறு பெற்றவர்கள். ஆண்டவரே, நீர் என்னிடத்தில் எழுந்தருள நான் தகுதியற்றவன். ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லியருளும், எனது ஆன்மா நலமடையும். கிறிஸ்துவின் திருவுடலும் திரு ரத்தமும் நம்மை காத்து நமக்கு நித்திய வாழ்வளிப்பதாக. அன்பின் விருந்திது, விருந்திது உறவின் விருந்திது. விருந்திது அன்பின் விருந்திது, விருந்திது உறவின் விருந்திது. கொண்டாடி மகிழ்ந்திடுவோ, பண்பாடி விருந்துண்போ. கொண்டாடி மகிழ்ந்திடுவோம், பண்பாடி விருந்துண்போம். விருந்திது அன்பின் விருந்திது, விருந்திது உறவின் விருந்திது. உடலும் உயிரும் என என்னோடு வருவாய், உறவில் நீ மலர்வாய். வழியும் ஒளியும் என என்னோடு இருப்பாய், வாழ்வினில் துணை வருவாய். உடலும் உயிரும் என என்னோடு வருவாய், உறவில் நீ மலர்வாய். வழியும் ஒளியும் என என்னோடு இருப்பாய், வாழ்வினில் துணை வருவாய். உன்னோடு நானும் உணவாகுவேன், என்னோடு நீயும் உறவாடுவாய். ஆயனாயிருந்திடுவாய், என்னை ஆவியால் நிரப்பிடுவாய். ஆயனாய் இருந்திடுவாய், என்னை ஆவியால் நிரப்பிடுவாய். விருந்திது அன்பின் விருந்திது, விருந்திது உறவின் விருந்திது. ஜெபமும் ஜெயமும் என என்றென்றும் வாழ்வேன், உணவாய் நீர் வருவாய். இரவும் பகலும் என என்னோடு இருப்பாய், பயமின்றி நான் வாழ்வேன். ஜெபமும் ஜெயமும் என என்றென்றும் வாழ்வேன், உணவாய் நீர் வருவாய். இரவும் பகலும் என என்னோடு இருப்பாய், பயமின்றி நான் வாழ்வேன். உன் நாமம் என்றும் நான் பாடுவேன், என்னோடு நீயும் இணைப்பாடுவாய். ஆயனாயிருந்திடுவாய், என்னை ஆவியால் நிரப்பிடுவாய். ஆயனாய் இருந்திடுவாய், என்னை ஆவியால் நிரப்பிடுவாய். விருந்திது அன்பின் விருந்திது, விருந்திது உறவின் விருந்திது. அனைவரும் எழுந்து நின்று இறைவனுக்கு நன்றி கூறி மன்றாடுவோம். மன்றாடுவோமாக. இறைவா, உம்முடைய ஒரே திருமகனின் திருவுடலை இவர்கள் அடையாளத்தில் உண்மையாகவே உட்கொண்டுள்ளோம். அதனால் திருத்தூதரான புனித தோமாவுடன் கிறிஸ்துவை எங்கள் ஆண்டவர் எனவும் கடவுள் எனவும் நம்பிக்கையால் கண்டுணரவும், அவரை எங்கள் செயல்களாலும் எங்கள் வாழ்க்கையாலும் அறிவிக்கவும் அருள் புரிவீராக. எங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோ. இறைவனின் சிறப்பு ஆசீர் பெற தலைவணங்கி மன்றாடுவோம்.
ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. ஓம் ஆன்மாவோடும் இருப்பாராக. திருத்தூதர்களின் அடித்தளத்தில் உங்களை உறுதியாய் நிற்கச் செய்த இறைவன் புனித தோமையாரின் மாட்சி உள்ள பரிந்துரையின் பயனாக உங்களுக்கு ஆசி அளிப்பாராக. திருத்தூதர்களின் போதனையாலும் எடுத்துக்காட்டாலும் உறுதி பெற உங்களுக்கு அருளிய இறைவன் புனித தோமாவின் பாதுகாவலால் அனைவர் முன்னிலையிலும் நீங்கள் உண்மைக்கு சாட்சிகளாய் திகழச் செய்வாராக. திருத்தூதர்களுடைய போதனையால் நம்பிக்கையில் உறுதிப்படுத்தப்பட்ட நீங்கள் புனித தோமையாருடைய பரிந்துரையால் நிலையான விண்ணக வாழ்வின் உரிமை பேற்றினை பெற தகுதி பெறுவீர்களாக. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை மகன் தூயாவியார் உங்களுக்கு ஆசி அருள்வாராக. புனித தோமாவை போன்று நற்செய்தி பணிக்காக நம்மையே அர்ப்பணிக்க சென்று வாருங்கள். திருப்பலி நிறைவேறிற்று. இறைவனுக்கு நன்றி. அனைவரும் அமர்வோம். அன்பார்ந்தவர்களே, இன்றைய நாளிலே நமது இந்த தோமையார் திருவிழாவை சிறப்பாக துவங்கி வைக்க அருமையாக திருப்பலியை நமக்கு நிறைவேற்றி இப்பொழுது கொடியேற்றி இந்த திருவிழாவை துவங்கி வைக்க வந்திருக்கிற நமது மறை மாவட்டத்தினுடைய முதன்மை குரு பேரருள் திரு அந்துவான் அவர்களை நாம் நன்றியோடு நினைத்து பார்க்கின்றோம். தந்தை அவர்கள் இந்த மலையடிப்பட்டி மண்ணிற்கு அடிக்கடி வந்திருக்கின்றார். நான் வந்த பிறகும் எல்லா நிகழ்வுகளிலும் தந்தை அவர்கள் பங்கேற்று நம்மை உற்சாகப்படுத்துகின்றார், நமக்காக தொடர்ந்து ஜெபிக்கின்றார். எனவே இந்த நாளிலே தந்தை அவர்களை மீண்டும் ஒரு முறை இந்த நேரத்தில் நன்றியோடு நினைத்து பார்த்து அவர்களுக்கு நாம் மரியாதை செய்ய முதலிலே நம்முடைய மலையடிப்பட்டி ஊர் நிர்வாகத்தினரை அன்போடு அழைக்கின்றேன். திருவாளர் ராபர்ட் அவர்கள் தந்தை அவர்களுக்கு பொன்னாடை அணிவிக்க அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். அதுபோல் இன்றைய நாளிலே இந்த விழாவை சிறப்பிக்கின்ற புனித சவேரியார் அன்பியும் அருளானந்தர் அன்பியும் தோமையார் அன்னதான குழு மற்றும் மலையடிப்பட்டி புதுப்பட்டி தெற்கு அஞ்சல்காரன்பட்டி செபஸ்தியார்பட்டி இறைமக்கள் சார்பாகவும் நன்றியை தெரிவிக்கின்றோம். புதுப்பட்டியிலிருந்து திருவாளர் இருதயசாமி அவர்கள் நமது முதன்மை குரு அவர்களுக்கு பொன்னாடை அணிவித்து மகிழ்வார்கள். அதுபோல தெற்கு அஞ்சன்காரன்பட்டியிலிருந்து திருவாளர் ரத்தினம் அவர்கள் நமது முதன்மை குரு அவர்களுக்கு பொன்னாடை அணிவித்து மகிழ்வார்கள். அன்பார்ந்தவர்களே, நமது அன்பிய பொறுப்பாளர்கள் மற்றும் கிளை பங்கிலிருந்து வந்த அத்தனை பேருக்கும் நாம் நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றோம். அன்பார்ந்தவர்களே, ஒவ்வொரு முறையும் இந்த திருமலையிலே பல நிகழ்வுகளை நாம் எடுத்து செய்கிற பொழுது பலர் நமக்கு ஒத்துழைப்பு கொடுக்கிறார்கள், உதவியாக இருக்கிறார்கள். அந்த விதத்தில் இந்த நாளிலே நாளைய தினம் நாளை மறுநாள் நடைபெறப் போகின்ற நமது இந்த திருவிழாவுக்கு வருகிற அனைத்து பக்தர்களுக்கும் உணவு வழங்க ஏற்பாடு செய்திருக்கிறோம். எனவே தோமையார் அன்னதான குழுவினர் அனைவருக்கும் நாம் கரவொலி எழுப்பி பாராட்டுகளை தெரிவிப்போம். அந்த குழுவின் சார்பாக திருவாளர் சுவாமிநாதன் அவர்களுக்கு பொன்னாடை அணிவிக்க நமது முதன்மை குரு அந்துவான் அவர்களை அன்போடு அழைக்கின்றேன். அதுபோல் இந்த கொடியேற்று நிகழ்வை மிகவும் அருமையாக ஏற்பாடு செய்து நமது ஊர் நிர்வாகத்தினர் அருமையாக இங்கே எடுத்துக்கொண்டு வந்து இந்த திருவிழாவையும் துவங்கி வைக்கின்றார்கள். எனவே ஊர் நிர்வாகிகள் அனைவரின் சார்பாக தலைவர் திருவாளர் தனராஜ் அவர்களுக்கும் பொன்னாடை அணிவிக்க அன்போடு தந்தை அவர்களை கேட்டுக்கொள்கிறேன். அன்பார்ந்தவர்களே, இப்பொழுது இந்த அறிவிப்புகள் முடிந்தவுடன் நம்ம
கொடியேற்றம் நடைபெறும். எனவே கொடியை பவனியாக நாம் இங்கிருந்து கொடிமரத்திற்கு எடுத்து செல்வோம். அதைத் தொடர்ந்து நமது முதன்மை குரு அவர்கள் அந்த கொடியை ஏற்றி இந்த திருவிழாவை துவங்கி வைப்பார்கள். நாளைய தினம் 2ஆம் தேதி மாலை 6:30 மணிக்கு ஜெபமாலையோடு இந்த திருப்பலியும் திருவிழா திருப்பலியும் நவநாள் திருப்பலியும் இணைந்து தொடங்கும். இந்த திருப்பலியை நிறைவேற்ற நமக்கு காவிரி கலை தொடர்பகத்தினுடைய இயக்குநராக இருக்கிற அடுத்த லியோ ஜான்சன் அவர்களும், புனித வளனார் கல்லூரியிலே பணியாற்றுகின்ற அருட்தந்தை ஜெயசீலன் அவர்களும் இந்த திருப்பலியை கலந்து கொண்டு துவங்கி வைத்து நமக்காக ஜெபிக்கின்றார்கள். அவர்களோடு கூட எனது வகுப்பு தோழர்களான ஆக்னல் அமல்ராஜ் தந்தையும் பாக்கி ஜோசப் தந்தையும் இந்த திருப்பலியில் கலந்து கொண்டு நமக்காக ஜெபிப்பார்கள். இந்த திருப்பலியை சிறப்பு செய்கின்ற அன்பியத்தினர் புனித தோமையார் அன்பியம், ஆரோக்கிய மாதா அன்பியம், வீரமாமுனிவர் அன்பியத்தை சார்ந்தவர்கள் மற்றும் கல்பாளையத்தன்பட்டி, ராயம்பட்டி, பிச்சை மணியாரம்பட்டி, பொன்னக்கோன்பட்டி இறை மக்களும் சிறப்பிக்கின்றார்கள். உங்களுக்கு தேவையான அந்த திருப்பலி சிறப்பு செய்வதற்கான அனைத்து ஏற்பாடுகளையும் நமது திருத்தொண்டரிடத்தில் கலந்து பேசி செய்யுமாறு உங்களை அன்போடு கேட்டுக்கொள்கின்றேன். அதுபோல் நாளைய தினம் நமக்கு திருப்பலி முடிந்தவுடன் புனித தோமையார் திருத்தல மலையிலிருந்து புனித சவேரியார் ஆலயத்தை நோக்கி நாம் சிறப்பான தேர் பவனியை முதன்முறையாக செய்கின்றோம். எனவே இறை மக்கள் அனைவரும் இதிலே பக்தியோடு பங்கெடுக்கவும், இன்னும் தொடர்ந்து இந்த சப்பர பவனியிலே நம்முடைய தேவைகளுக்காக ஜெபிக்கவும் உங்களை அன்போடு கேட்டுக்கொள்கின்றேன். மீண்டும் ஒரு முறை இந்த நாளிலே இந்த ஏற்பாடுகளை எல்லாம் செய்த அனைத்து அன்பியத்தை சார்ந்தவர்கள், கிளை பங்கை சார்ந்தவர்கள், ஊர் நிர்வாகிகள் ஒவ்வொருவரையுமே இந்த நாளிலே பாராட்டுகின்றேன். அனைவரும் எழுந்து நிற்போம். இறுதி பாடல் பாடப்படும். அப்பொழுது இந்த கொடி அங்கே பவனியாக எடுத்து செல்லப்படும். அதைத் தொடர்ந்து நாம் கொடியேற்றுவோம். உம்மைகள் புரிந்திடும் திருத்தூதர் தோமாவே, எங்கள் புனிதரை பாதுகாவலே. புதுமைகள் புரிந்திடும் திருத்தூதர் தோமாவே, தேசிய திருத்தலமாய் மேலோங்கி நின்றிடும் அருள்மலை தாங்கும் தோமாவின் பாரதமே, கிறிஸ்துவ விசுவாசத்தின் முதல் விதையாக மிளிர்ந்திடும் தூய தோமையார் திருமலையே, தேசம் போற்றும் இரத்த சாட்சியேயம் தோமாவே, நீர் வாழ்க நீர் வாழ்க எம் தேசிய திருத்தூதரே வாழ்க. தேசம் போற்றும் தூயவரே தோமாவே, உம்மை தேடினோம் வேண்டினோம் அருள்வீரே. தேசம் போற்றும் தூயவரே தோமாவே, உம்மை தேடினோம் வேண்டினோம் அருள்வீரே. உம் திருப்பாதமலையில் புகழ் பாடி வந்தோம், திருப்பாதமலையில் புகழ் பாடி வந்தோம், நாள்தோறும் துணையாக வாருமே. தூய தோமாவே வாழ்க, தோமாவே வாழ்க, மறைவாழ்வின் ஜோதியே வாழ்க. தூய தோமாவே வாழ்க, தோமாவே வாழ்க, மறைவாழ்வின் ஜோதியே வாழ்க. தேசம் போற்றும் தூயவரே தோமாவே, உம்மை தேடினோம் வேண்டினோம் அருள்வீரே.
நற்செய்தி கொண்டு வந்த மாமுனியே, நன்றி துதி பாடுகிறோம் உம் பதமே. நற்செய்தி கொண்டு வந்த மாமுனியே, நன்றி துதி பாடுகிறோம் உம் பதமே.